ஏன் நான் திராவிட கட்சிகளை நம்ம எதுக்கு எதிர்க்கணும்? நம்ம ஏன் தமிழ் தேசியம்னு சொல்லணும்? ஏன் இந்திய கட்சிகள்? இவங்க கோட்பாடு ஒவ்வொரு தேசிய இனத்தையும் பிளந்து பிரிப்பது. திராவிட கட்சி இந்திய கட்சிகளின் தலைமைகள் இங்க வரும்போது இங்க திராவிட கட்சிகளின் தலைமை குறிப்பா அரை நூற்றாண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி விடுங்க, அதுக்கு முன்னாடி இருந்த எந்த தலைவனும் தமிழன் இல்லை. நம்மால் தலைவராயா இருந்து தமிழரா இல்ல. இங்க ஆரிய அடிமை இந்திய அடிமை ரெண்டு பேர், ஆரியம் வேறு இந்தியம் வேறு கிடையாது, ரெண்டு ஒண்ணுதான். காமராஜர் தமிழர், அதுல நீ பெருமை அடைய முடியாது. என கடைசி நொடி வரை அவர் இந்தியன். தமிழராக பிறந்ததில்லை, தமிழரா வாழணும். தமிழனாக பிறந்த ஒருவன் எவன் தன் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் கடைசி வரை உறுதியாக நின்று வாழ்கிறானோ அவன் தான் தமிழன். தமிழனா பிறந்துட்டு காட்டி கொடுத்துக்கிட்டு தமிழ்நாடு அரசு நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டால் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வாதாடுவேன் என்று சொல்லுகிற நல்லி சிதம்பரத்தை எப்படி தமிழச்சியா இருக்கிறது? எப்படி இருக்கிறது? சார், உங்க மனச்சான்று தொட்டு சொல்லுங்க. ஈழச் சிக்கலில், ஈழ போராட்டத்தில், ஈழ பிரச்சனையில், ஈழ படுகொலையில், ஐபிகேபி இந்திய அமைதிப்படை அனுப்பியதில், கச்சத்தீவை திருப்பி மீட்பதில் வலிமை மிக்க இரண்டு தலைவர்கள். ஒரு பக்கம் பெரியவர் ஐயா மூப்பனார், ஒரு பக்கம் ஐயா சிதம்பரம். இரண்டு பேரும் தமிழர்கள், மிகப்பெரிய ஆளுமையை அந்த கட்சியில் செலுத்தியவர்கள். ரெண்டு பேரும் அமர ஐயா ராஜீவ் காந்தி கிட்ட சோனியா காந்தி கிட்ட சொல்லி கச்சத்தீவை மீட்கணும், அதான் எங்க மீனவர் வாழ்வாதாரம், தமிழனுக்கென்று ஒரு நாடு வேணும், அது வரணும்ல. என் இனத்திற்கு, என் இனத்தை கொள்வதை நான் எப்படி அனுமதிக்கிறது? அதை கொள்வதற்கு நீங்க எப்படி காசு இந்திய அரசு கொடுக்கிறது? பேசிருக்கணுமா இல்லையா? அமைதிப்படையை அனுப்பி அங்க அநியாயம் செய்து என் மக்களை கற்பழிச்சு கொள்ளுது. எம்ஜிஆர் ஒரு மலையாளி கொடுக்கிறாருங்க கடிதம், இந்த ராணுவம் என் மக்களை கொள்ளுது, என் மக்களை, என் பிள்ளைகளை கற்பழிச்சு கொள்ளுதுன்ட்டு. பல்லாவரத்துல கடைசி கூட்டணி வாய் பேச முடியல, அப்படி ஒழுகுது, அது துண்டை வச்சு தொடச்சுக்கிட்டு இந்த கடிதத்தை கொடுக்குற, வாங்கி தூக்கி போட்டு போயிட்டாருங்க ராஜீவ் காந்தி. எப்படி இருக்கு? அவர் கொடுக்கிறாரு, இருவரும் தலைவர்கள் பக்கத்துல இருந்து அதெல்லாம் தப்பு, திரும்ப பெறும் சொல்லலையே, சொல்லல. பிரபாகரனை கொல்லணும், விடுதலை புலிகளை ஒழிக்கணுங்க. ஐயா ராஜீவ் காந்தியை நாங்க கொன்னுட்டோம் நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொன்ன? ஆமா கொன்னுட்டேன். அவங்களே கிளைம் பண்ணல, நீங்க எப்படி கிளைம் பண்றீங்க? கிளைம் பண்ணல, அவங்களே சொல்லலையே, நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்க சொல்லல, நாங்க கொல்லலைன்னு சொல்றோம், நீங்க கொன்னுட்டோன்னு தடை விதிச்சீங்க. நாங்க இப்ப கொன்னுட்டோங்கிறோம், இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. என்னடா உங்க குடும்பம், உங்க நிலைமை தானே என்னடா? கொல்லல, கொல்லாத எதுக்கு தடை விதிச்ச? கொல்லாத எதுக்கு பயங்கரவாத இயக்கம் அறிவிச்ச? எதுக்கு அறிவிச்ச? நீ அறிவிச்சதோட இல்லாம உலக நாடுகளுக்கு எல்லாம் விஷயங்களை எதுக்கு தடை விதிக்க வச்ச? விடா, அதுவாது எங்க அண்ணன் துப்பாக்கி சண்டை போட்டார். நான் என்னையா பழைய நாள் அழுக்கு துணி வச்சுக்கிட்டே பெட்டி எடுத்து வந்தேன், என்ன எதுக்கு கைது பண்ணி அனுப்புறேன் எல்லா நாட்டிலையும்? வாசல்ல கால வச்சோம், இங்க வாங்க வாங்க, ஹலோ பாஸ் போங்க. கரும்பு பிடிச்ச நாயே, எனக்கு கொல்ல வேலை இருந்து அங்கேயே வீசாவை மறுத்து விட்டுருக்கலாமே, அங்கே இருந்திருப்பேன்ல. அனுப்பி என்னை அசிங்கப்படுத்துறானா, அவமானப்படுத்துறானா, கையில விலங்க போடணும்ல. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளவு ஆள் மனதுல வலியும் வேதனை இருக்கும். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எங்க அண்ணனை கொல்றீங்க, எங்க விடுதலை புலிகளை கொல்லணுங்கிறீங்க, அழிக்கணுங்கிறீங்க, சரி ஒரு நியாயம் கற்பிக்கிறீங்க. ஆனா அன்னைக்கு அவர் தன் விடுதலைக்கு தானடா சண்டை போட்டாரு. அது ராஜீவ்காந்தி அவர்களே, உங்க அம்மா கொடுத்த பயிற்சி, உங்க அம்மா கொடுத்த ஆயுதம் தான், அதுதான் வாங்கிதான் நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் என் இனத்தை காப்பாற்ற. அதுவும் நானா தூக்கல. எந்த துப்பாக்கி வச்சு என் அக்கா தங்கச்சியை கற்பழிக்கிறானோ, கொலை செய்யறானோ, எந்த துப்பாக்கி வச்சு என் நிலத்தை ஆக்கிரமிக்கிறானோ, என் வீட்டை அடிக்கிறானோ, என் இனத்தை அழிக்கிறானோ, அந்த துப்பாக்கி எடுத்தா தான் என் மக்களை காப்பாற்ற முடியுங்கிற நிலைக்கு நீ தள்ளியத சிங்களம் தான். அப்புறம் தான் நாங்க தூக்குறோம். அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அன்னைக்கு நீங்க அனுப்பின அமைதிப்படைக்கு கொடுத்த ஒரே அசைன்மெண்ட் எங்க அண்ணனை கொல்றதுதான். அதான் படை தளபதி எழுதின புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. ராஜீவ் காந்தி பல முறை பிரபாகரனை கொல்ல சொல்லி எனக்கு அழுத்தம் கொடுத்தாருங்க. அது எழுதி படிங்க, எப்படி இருக்கும்? அண்ணன் சொல்றாரு, என்கிட்ட தெரிஞ்சிருச்சுன்னா எப்படின்னா, ஆயுதங்களை ஒப்படைங்குது. ஒரு பெரிய வல்லாதிக்கம் துணை கண்டம் நம்மகிட்ட சொல்லுது, அதை எதிர்க்கணும்னா பகச்சிக்க வேணான்னு சுதுமலையில ஒண்டி ஒப்படைக்கிறாரு. சுதுமலை மாநாட்டுல அண்ணன் பேசுறாரு. என்ன பேசுறாரு?
தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு கீழே இருக்கிற என் தம்பி தங்கைகள் என்ன பேசுறது? நீங்கள் மிகப்பெரிய நாங்கள் நேசிக்கிற நாடு இந்திய நாடு, எங்களுடைய மக்களை நிறைய தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு நாடு, ஒரு துணைக்கண்டம். நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு மதிப்பளிச்சு நாங்க ஆயுதங்கள் ஒப்படைக்கிறோம். நான் எதற்காக ஆயுதங்களை எடுத்தோமோ அந்த காரணங்கள், நோக்கங்கள் அப்படி இருக்கு. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். என் மக்களுக்கான உரிய உரிமையையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பான வாழ்வையும் பெற்றுக் கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, உங்க கடமை. அப்படி பேசுறாரு, ஆயுதத்தை ஒப்படைச்சிருக்காரு. ஆனாலும் ஒட்டுக்குழுக்கள்னு சொல்றோம். அதாவது அது உங்களுக்கு தெரியும், பிசிறுகள். அது என்ன செய்து, சின்ன சின்ன அமைப்புகள் சண்டையிடுது, தாக்குதல் நடத்துது விடுதலை புலிகள் மீது. நம்மளும் வேற வழி இல்லாம எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டியது. எதிர்த்தாக்குதல் நடத்தி அவர்களை வீழ்த்தி அவர்கள் கையில் இருக்கிற ஆயுதத்தை எடுக்கும் போது தெரியுது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்திய ராணுவத்துக்கிட்ட ஒப்படைச்ச கருவி நமக்கு எதிராக கிளர்ச்சி சின்ன சின்னதா நம்மளை வீழ்த்தணும்னு நினைக்கிற ஒட்டுக்குழுக்கள் கைக்கு எப்படி போச்சு. அங்கதான் தலைவர் படக்குன்னு சுதாரிச்சுக்கிறார். இது வேற நோக்கத்துக்கு வேலை செய்யுது. அவருக்கு தெரிஞ்சிருச்சு தன்னை கொல்றதுக்கு தான் வந்திருக்குதுன்ட்டு. அப்ப என்ன முடிவு எடுக்கிறேன்னு சொல்றாரு, சாக போறோம், சண்டை போட்டு செத்துவோம். யாருக்கும் பிடிக்கல. அது பேசல சொல்றாரு, உங்க தமிழ் செல்வனுக்கே பிடிக்கலன்னு. அப்புறம் நான் வந்துட்டேன், சரி விடுங்க, வந்தவன் வாங்க, நான் சண்டை போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க இருக்கிற ஐயா மாப்போசி, தாப்பாண்டியன் போன்றவர்கள்லாம் ரொம்ப விமர்சிக்கிறாங்க அண்ணனை. அதுலயும் மாப்போசி எல்லாம் ஐயோ இது பிறவாறு என்ன பைத்தியக்காரன் ஆயிட்டானா, இவ்வளவு 2 லட்சம் ராணுவ வீரனை இவ்வளவு பெரிய நாட்டை எடுத்து சண்டை போட்டு ஜெயிக்க போறான் ஐயா அப்படின்னு கேவலமா பேசிட்டு. ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ்ன்னு ஐயா பேசினாங்க ராஜீவ் காந்தி. அண்ணன் இருந்தது வெறும் 600 மெம்பர்ஸ், 600 பேர் தான். 100 பேர் அண்ணனை பாதுகாக்க நவம் என்ற கட்டளை தளபதி. இந்த இடது கையில மணிக்கட்டு கிடையாது. அவர் தான் இங்க 100 பேரை கமாண்டா வச்சுக்கிட்டு, அந்த கமாண்டா தான் இந்த தலைவர் பாதுகாப்பு. மீதி 500 பேர் மக்களை பாதுகாத்துக்கிட்டு இந்திய ராணுவத்தோடு சண்டை. வெறும் 500 பேர் 2 லட்சம் பேர் தோக்கடிச்சு திருப்பி விட்டார். அது சொல்றாரு, அண்ணே மரத்து மேல உட்கார்ந்து இருப்பேன்ப்பா, கீழே ஓடுவாங்கப்பா உங்க ஆளுங்க, உங்க நாட்டு வீரர்கள். உங்க ஆளுங்க அண்ணே இல்ல, உங்க நாட்டு வீரர்கள் ஓடுறாங்க. ஓடும்போது எதுக்கு ஓடுறாங்க, என்னை கொல்லத்தான் தேடி ஓடுறாங்க, நான் மேல இருந்து பார்த்தே இருப்பேன். என்ன பண்ற சொல்றாரு. ஓடு. கடைசியா என்ன ஆச்சு, அன்னைக்கு அவரை கொல்றதுக்கு நம்ம கடைசியா என்னாச்சு, தோக்கடிச்சு. கடைசியா ஐயா மாப்போசி என்ன தெரியுமா சொன்னாரு, புறநானூற்று வீரன் பிரபாகரன் பேசுறாரு. அதுதான் அததான் பிடல் காஸ்ட்ரோ வேற மாதிரி சொல்றான். தொடக்கத்தில் எதையும் வீண் முயற்சி என்பார்கள், நீ வென்று விட்டால் அதையே விடாமுயற்சி என்பார்கள். இப்ப நம்மள என்ன சொல்றான் தெரியுமா, வீண் முயற்சிப்பா, வென்றுட்டோம்னா விடாமுயற்சிப்பாம்பா. முதல்ல நம்ம தேர்தல் நிற்கும் போது நம்மளை மிரட்டல, கடத்தல, காசு தரேன்னு பேசல. இப்ப ஆளை கடத்துறான், தூக்கி வச்சுக்கிறான், மிரட்டி கையெழுத்து வாங்குறான். ஏன் பாமக நிக்குது மிரட்டி பாரு, மிரட்டேன், அவனுக்கு பயம் இல்ல. அதை பார்த்து ஏன் பாஜக நிக்குது மிரட்ட பயம் இல்ல, அதிமுக நிக்குது மிரட்ட பயம் இல்ல, நாம் தமிழர் அவனுக்கு தெரியும். உறுதியா ஒரு நாள் வென்றுவான், வென்றா நம்மளை கொண்டுவான். தம்பி, காலம் எல்லாத்தையும் சமன் செய்யும் தம்பி. நாங்கள் தண்ணீரை போன்றவர்கள், எல்லாவற்றுக்கும் எல்லாம் சமமாக தான் பிரிப்போம். ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்குங்கிறாருல்ல நீட்டன்னு, அதான நாங்களும் செய்ய முடியும். அது எங்க தலைவர் எங்களுக்கு கற்பிச்சது. வழியை தந்தவனுக்கு அதே வழியை திருப்பி கொடுத்துரு வச்சுக்கிறாங்க. அது எதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு, கடன் வாங்கினா கொடுத்துருப்பா, வழியை தந்தவனுக்கு திருப்பி கொடுத்துருப்பா, அதை நம்ம வச்சிருக்க கூடாது, நல்லா இல்லை அப்படின்னு. அதனால நாங்க சுமக்கிற வழியை உங்களுக்கு ஒரு நாள் திருப்பி கொடுப்போம்ல. நான் இல்லைன்னா என் பேச்சை கேட்கிற என் புள்ள கொடுப்பான்ல. இப்ப என் முன்னோர்கள் இல்ல, சி பாத்தினார் இல்ல, மாப்போசி இல்ல, அண்ணல் தங்கம் இல்ல, கியாபி விஸ்வநாதன் இல்ல, மறைமலை அடிகள் இல்ல, திருவிக்கா இல்ல, எல்லாரும் இல்லதான். அதனால என்ன கெட்டு போச்சு, ஒருவன் மரணித்து விடுவதாலேயே அவன் முன்வைத்த முழக்கமும் கொண்டிருந்த நோக்கமும் மரணித்து விடுவதில்லை. இதை சேகுவராவன் சொல்றாரு, ஐயா பெரியாருன்னு சொல்றாங்க. ஒருத்தன் செத்து போயிட்டாப்ல, அவன் கொண்டிருந்த நோக்கம், முன்வைத்த முழக்கம், அவன் செயல்பாடுகள்லாம் செத்து போதா இல்ல, அது அப்படியேதான் இருக்கு. எப்படி நான் இறந்து போனால்
என் உயிர் அப்படியே விண்ணுலகம் போயிரும், சொர்க்கத்துக்கு போயிரும், நரகத்துக்கு போயிரும். எவனும் பார்க்கல, கற்பனையிலேயே காலத்தை ஓட்டிட்டான். இவன் இன்னும் பாவம் புண்ணியம். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எது பாவம் எது புண்ணியம்? அத கொஞ்ச நாள்ல நான் சாமியார் ஆயிருவேன். அதே என் தம்பிகளுக்கெல்லாம் பயமா இருக்கு. என்னன்னா, இந்த ஆள் இப்படி ரொம்ப படிச்சு பேசாம தாடி இப்படி வந்துட்டு ஞானியா போயிட போறா அப்படின்னு. இல்ல, எது பாவம் எது புண்ணியம் எனக்கு தோணுது. ஒரு ஆடை வெட்டுறேன், பாவம். பாவம். 1000 பேர் பசியோடு இருக்கும்போது உணவளிக்கிறேன், அது புண்ணியமாயிருது. இந்த பாவம் அங்க புண்ணியமாயிருது. இதுல எது பாவம் புண்ணியம்? பாவம் புண்ணியமாயிருதே. இப்ப எல்லா உயிர் தானே. கத்தரிக்காய் உயிர், நெல்லு உயிர், தக்காளி உயிர், இதெல்லாம் பறிச்சு நான் உணவு அளிக்கிறேன் பசியோடு இருக்கிறவனுக்கு, அது புண்ணியமாயிருது. கோயிலுக்கு போறேன், சாமியை கும்பிடுறேன், 1000 ரூபாய் தட்டுல போடுறேன், 1000 ரூபாய் உண்டியல போடுறேன், வெளியில இருக்க பிச்சைக்காரனுக்கு ஒண்ணும் படாம போறேன். அங்க இருக்கிற புண்ணியம் இங்க பாவம் ஆயிருதே. இதுல எது பாவம் எது புண்ணியம்? அப்படியே பார்த்தாலும் அங்க 1000 ரூபாய் போட்டவன் வெறும் 5 ரூபாய் போடுறேன், 2 ரூபாய் போடுறேன், இது பாவம் ஆயிருதே. இது பாவம் ஆயிருதே. எந்த கடவுள் காசு எடுத்துட்டு கடத்தூர்ல வந்து கள்ள மிட்டாய் வாங்கி சாப்பிடுது? அது மறுபடியும் அரசாங்க கஜானாவுக்கு போகுது. அதுல திருட்டு பை பல பேருக்கா எடுத்துக்கிட்டு போறான். சரி, இங்க இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்புறேன். கோயில் சிலை 1000, 2500, 1500, 2000க்கு மேல சிலை திருடப்பட்டு, இதுல பல ஆயிரம் கோடிகளுக்கு வியாபாரம் நடந்திருக்கு. இப்ப இல்ல, திராவிடர்கள் ஆட்சி தொடக்கத்திலிருந்து. அதனாலதான் திராவிடர் என்பதையே நாம் திருடர் என்று வரையறுக்கிறது காரணம். திராவிடர் முன்னேற்றம் என்பதே திருடர்கள் முன்னேற்றம் தான். அவங்களே மறுக்க மாட்டாங்க, ஆமான்னு தான் ஒத்துக்குருவாங்க. 5,50,000 கோடி கடனுங்க, 5,5 லட்சம் கோடி கடனுங்க. ஆனால் ஒவ்வொரு அமைச்சர் வீட்டுல எத்தனை லட்சம் கோடிங்க இருக்கு? எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிங்கள் இருக்கு? எப்படி நாட்டையும் மக்களையும் கடனாளி ஆக்கிட்டு நீங்க கொளுத்து பெருக்கிறதுக்கு பேரு ஜனநாயகம், நல்லாட்சி, தூயாட்சின்னா உண்மையிலேயே தூயாட்சிக்கு பேர் என்ன வைக்கிறது? என்னதான் வைக்கிறது? எப்படி இருக்கு பாருங்க. நம்ம எப்படி எல்லாம் நம்ம வளர்ச்சி நம்ம மேல எப்படி கட்டுறான் பாருங்க. அமெரிக்கா ராக்கெட், அந்த விண்வெளியில பறக்கிற விண்கலத்துக்கு, அந்த ராக்கெட்டுக்கு வந்து உதிரி பாகங்களை தயாரிக்குது, அதே தயாரிக்குது. வானூர்திக்கு தயாரிக்குது. ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்து, பீரங்கி, துப்பாக்கி எல்லாத்தையும் விற்குது, சந்தைப்படுத்துது. ஆனா ஜட்டி பணியனை என்கிட்ட வாங்குதை ஏன்? திருப்பூர்ல இருந்து ஏற்றுமதி செய்ய சொல்லுதை ஏன்? உலக நாடுகளுக்கெல்லாம் நான் ஜட்டி பணியை ஏற்றுமதி செய்கிறேன். உங்களால் நம்ப முடியுதா? ஒரு ஜட்டி தயாரிக்க 250 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அப்ப பனியனுக்கு எவ்வளவு ஆகும் பாருங்க. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் 850 லிட்டர் தண்ணீர் குடிக்கும். ஒரு கோழி முட்டை இருக்குல்ல, நாட்டுக்கோழி முட்டை இல்ல, இந்த நாமக்கல்ல தயாரி 96 லிட்டர் தண்ணீரை குடிக்கும். நீங்க குடிக்கிறீங்களா காஃபி, அந்த டீ இவ்வளவு இருக்குமா? ஒரு கோலை 60 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. அரை கோலை தண்ணி இவ்வளவு டீ. இது வெர்ச்சுவல் வாட்டர்னு பேரு. கண்ணுக்கு தெரியாத மறை நீர், கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் நீர். ஒரு கார் தயாரிக்க 1 டன் எடையுள்ள காருக்கு 4,50,000 லிட்டர். அப்ப 3 டன் எடையுள்ள காருக்கு எவ்வளவு ஆகும்? ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்களை ஏற்றுமதி செய்யறது நமது ஹோண்டாய், இந்த நம்ம நாடு. அது அப்ப எவ்வளவு லிட்டர் உங்க தண்ணீர் போகுது? இந்த நிறுவனங்கள் ஏன் தன் நாட்டில் இந்த நிறுவனத்தை வைக்கல? அவன் நீர்வளத்தை பாதுகாக்க நினைக்கிறான். அப்ப இது எப்படி சிந்திக்கணும்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்தின் பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் என்ன சொல்றான்? இந்த ஆசிய நாடுகள் தான்டா தங்கத்தை, பணத்தை வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுது. ஐரோப்பிய நாடுகள்லாம் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டாங்கிறான். அவன் சொல்றான். அது எப்படி சொல்றான்னு பாருங்க. இந்தியா இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து தங்கம், பணம் இதை வச்சுதான் பொருளாதாரத்தை மதிப்பிடுது. எவ்வளவு ரிசர்வ் பேங்க்ல இருக்கு, எவ்வளவு நகை இருக்குது, எவ்வளவு தங்கம் இருக்குது, எவ்வளவு பணம் இருக்குது, இதை வச்சுதான் அந்த நாடு செல்வாக்கு. அவன் நீர் எவ்வளவு வச்சிருக்கான், அதை வச்சுதான் அவன் செல்வாக்கான நாடா, பணக்கார நாடா இல்லையா? ஏன்னா நீங்க எழுதி வைங்க, இன்னும் கொஞ்சம் நாள்ல பெட்ரோல் வித்தவன், தங்கம் வித்தவன், வைரம் வித்தவன் இவெல்லாம் பணக்காரனா இருக்க மாட்டான். நீர் வித்தவன், சோறு வித்தவன் தான் இருப்பான். அந்த இடத்துக்கு போயிடணும்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமா என் நாட்டை கொண்டு போயிடணும். உலக யாருக்கா நீர் இல்ல, ஏற்றுமதி செய்டா.
யாருக்கு? சோறுல ஏற்றுமதி செய்யடா. நீரையும் சோறையும் தன்மைப்படுத்திக் கொண்டிருந்தவன் உலகத்தின் தலை சிறந்த நாடா மாறிடுவான். இதுல எந்த சந்தையும் உங்களுக்கு இல்லை. ஒண்ணு இல்ல, உங்களுக்கு கற்பிச்சது கொரோனா. கொரோனா கற்பிச்சது. காசு வச்சிருந்த நான் கடைக்கு ஓடல, காசு வச்சிருந்தா கார் வாங்க ஓடல, காசு வச்சிருந்தா பட்டாடை வாங்க ஓடல, காசு வச்சிருந்த செல்வன் வாங்க ஓடல. எங்க ஒண்ண? எங்கேயாவது மளிகை கடை திறந்திருக்கா? எங்கேயாவது காய்கறி கடை திறந்திருக்கா? ஏன்னா எது இல்லாமலும் வாழ முடியும், நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. இத 10 ஆண்டுகளாக நாங்க பேசி உணர்த்த முடியாததை கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி கொரோனா 10 மாசத்தில் எல்லாருக்கும் உணர்த்திட்டோம். அதுல இருந்துதான் உலக நாடுகள் எச்சரிச்சுக்கிறது. ஐரோப்பிய நாட்டுல பிரான்ஸ் நாடு ஆரஞ்சு பழத்தை அதிகமா ஏற்றுமதி செய்யுது. கையில ஒரு ஆரஞ்சு பழத்தை பிடிச்சுக்கிட்டு ஆய்வு செய்யும்போது இந்த பழம் 100 லிட்டர் தண்ணீரை குடி. சார் புழிஞ்சா எவ்வளவு வரும்? 100 லிட்டருங்க, அரை குவளைங்க. என்ன பண்ணிடுறான் தெரியுமில்ல? பிரான்ஸ் ஆரஞ்சை ஏற்றுமதி செய்து ஸ்டாப் நிறுத்திட்டான். இப்ப நமக்கு ஆரஞ்சு இம்போர்ட் பண்ணுவோம். எந்த நாடு அது எப்படியே போட்டோம், நமக்கு வேண்டாம். சீனா பன்னிக்கறியை விரும்பி உண்ணும், சீனர்கள் உண்பார்கள். ஒரு கிலோ கறி மேசையில வந்து உட்கார்றதுக்கு 4800 லிட்டர் தண்ணீர். 1 கிலோ பன்னிக்கிறீங்க 4800 லிட்டர் தண்ணீரை குடிச்சு இங்க வந்து மேசையில உட்காரு. தெரிஞ்சு ஸ்டாப் விட்டான். இப்ப பன்னிக்கறி இறக்குமதி செய்விட்டான். இது எதை பற்றியும் கவலைப்படாதது ஏனாடு. எவனும் எப்படியோ போ, எதையோ வன்னிக்க. இவன் நினைச்சிட்டு இருக்கான் 8 வழிச்சாலை இவனுக்குன்ட்டு, 4 வழிச்சாலை போட்டதெல்லாம் இவனுக்குன்ட்டு. இல்லப்பா, உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகள் உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக போட்ட ரோடு. அதை நீங்க விளங்கி கொள்ளணும். இங்க நமக்கு என்ன இருக்குது? இந்த சாய கழிவெல்லாம் ஊத்தி நொய்யலாருன்னு ஒரு ஆறை கொண்டுட்டோம். அந்த ஆறை நீ உருவாக்க முடியுமா? உயிர்ப்பிக்க முடியுமா? முடிஞ்சு. அவ்வளவுதான். ஆறை இழந்தால் நாகரிகம் இழப்பாய், பண்பாட்டை இழப்பாய், வாழ்வியலை இழப்பாய், வாழ்வாதாரத்தை இழப்பாய், வேளாண்மை இழப்பாய், எல்லாம் இழந்துரும். இங்க கெயில் எரிவாயு பிரச்சனை. அப்ப நாங்க 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப 16 தேர்தலுக்கு முன்னாடி நான் போராடினேன். அப்ப பெரிய விவசாயிகள், மூத்த விவசாயிகள் உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு வீட்டு திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்ப தம்பி கல்யாண சுந்தரம் நம்ம கூட இருக்காரு. நாங்க 2 பேரும் போய் இருக்கோம். தம்பி எல்லாம் என் பின்னாடி இருக்காங்க. நான் போய் கேட்டப்பா, இது எப்படிப்பா அது நடந்துச்சு, எப்படி இது கொடுத்தீங்க நிலத்தை எல்லாம்? தம்பி தண்ணி கொண்டு போறோம் நாங்கப்பா, தண்ணி தானே நிலத்துக்குள்ள போகுது, பூமி குழுன்னு இருக்கும்னு கொடுத்துட்டோம்ப்பா. தண்ணி தானே கொண்டு போறாங்க. கடைசியா தான் தெரியுது அது எரிவாயு கொண்டு போறாங்க. எங்கிருந்து? கேரளாவிலிருந்து. எங்க போகுது? கர்நாடகாவுக்கு. கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வருது? நெடுஞ்சாலை வழியே. தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா எப்படி போகுது? நெடுஞ்சாலை வழியே குழாய். ஏன் நிலத்துல எப்படி வருது? நஞ்ச நிலத்தை 2ஆ பிறந்த மாதிரி, நெஞ்ச பிளந்த மாதிரி நஞ்ச நிலத்தை 2ஆ பிளந்து நடுவால குழாய். கையெழுத்து போட்ட பெருந்தகை யாரு? நீங்க ரொம்ப நாளா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அந்த ஐயா கலைஞர் கருணாநிதி, அவர் மகன் தான். இப்ப போட போறீங்கல்ல, அவர் தான் போட்டது. இப்ப அதுல என்ன கதை தெரிஞ்சுக்கணும்ல. மறந்து விடுவது மக்கள் இயல்பு, நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. அதை நாங்க செய்வோம். என்ன எங்க ஊர்ல பாப்பன்னு வந்தா, நாட்டுக்கு சேவை செய்ய நகரிக கோமாளி வந்தேனுங்க பாடின, அவனை கோமாளியா தான் நினைச்சேன். இப்ப உண்மையிலே கோமாளிகளை நாட்டை கொடுத்துட்டேன். ஒரு துருக்கிய பழமொழி நான் படிச்சேன், வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்திருக்கும் பகிரில. ஒரு கோமாளி அரண்மனைக்குள் போனால் அவன் மன்னனாக மாட்டான், அவன் ராஜாவாக முடிசூட மாட்டான், மாறாக அரண்மனையவே சர்க்கஸ் கூடாரமாக மாற்றி விடுவான். அதுதான் பாராளுமன்றம், அதுதான் சட்டமன்றம். அது மாதிரி வந்தவன் என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலைகையிலா தொங்குதே நியாயம்மா. தம்பி படத்துல கூட அந்த பாட்டை அப்படி மாத்தி போட்டேன். என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலைகையிலா தொங்குதே நியாயம்மா. சின்ன வயசுல சிகரெட்ட பிடிக்கிறான், சித்த பங்கிட்ட ஏத்தி பட்டி கேட்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா பாண்ணா. அவனும் தான் 50 வருஷமா 60 வருஷமா பாடுறான். அதை கூத்தாடி போய் பாட்டுன்னு நினைச்சானே, அதுல இருக்கிற கொள்கையை ஒருபோதும் புரிஞ்சுக்கல. அப்படித்தான் நம்ம பேச்சையும் இன்னும் கருதிக்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ பேசிட்டு இருப்பான். அது
ஒரு காலம், இது ஒரு கொடுமை. இது கையெழுத்து போட்டு விட்டாரு ஐயா கலைஞர் அவர்கள், போராட்டம். அதுல ஒரு சட்டம் வருது. எப்படி வருதுன்னா, கெயில் எரிவாயு ஒருவேளை அதுல வெடிப்பு ஏற்பட்டு ஆபத்து வந்தால், விபத்து வந்தால் நிலத்தின் உரிமையாளரே பொறுப்பு ஏற்கணும். அப்பதான் நம்ம ஆளுகளுக்கு ஏதோ தவறு நடந்துருச்சான்னு வருது. அதுக்கு அதிகபட்ச தண்டனையாக நில உரிமையாளருக்கு தூக்கு தண்டனை வரை கொடுக்கலாம். நிலத்தையும் கொடுத்து நான் தூக்குல வேற தொங்கணும். சட்டம் தம்பி இன்னும் இருக்கு, தம்பி இன்னும் இருக்கு அந்த கையெழுத்து. இப்போ ஐயா கலைஞர் ஆட்சி முடிஞ்சு அம்மா ஆட்சி வந்துருச்சு. அம்மா ஆட்சி வந்தோன்னா குழாயை பதிக்கிறதுக்கு பெரிய போராட்டம். நாங்க குழாயை உருட்டி தள்ளி போராடி பெரிய சண்டை நிக்குது. வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. உச்ச நீதிமன்றத்துல வழக்க போட்டு அந்த கைலி உரிமையை பதிக்கிற தனியார் நிறுவனத்துக்கு அரசுக்கு சண்டை ஏற்படுத்திட்டான். சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இங்க பாருங்க, நுட்பமா கவனிக்கணும். நீங்க யாருக்கு ஓட்டு போட்டு தேர்வு பண்றீங்கன்னு. உச்ச நீதிமன்றத்தில் கைலி உரிமைக்கு எதிரான வழக்கு வரும்போது தீர்ப்பு இன்னைக்குங்கிற நேரத்துல நான் தமிழ்நாட்டு அரசினுடைய மூத்த வழக்கறிஞர் போகாம அவரோட உதவியாளரை ஜூனியரா அனுப்பிடுறேன். நீதிபதி கோபத்துல, என் மக்கள் பிரச்சனைக்கு வாதாட இவங்க மூத்த வழக்கறிஞர் வரமாட்டாரா, எங்க போயிட்டாரு, ஏதோ ஒரு வேலையா போயிட்டாருன்னு அவர் சொல்ல, கோபம் அடைஞ்சு அந்த முதலாளி இருக்கான்ல, கையில் எலிவாயு பதிக்கிற முதலாளி, குழாய் பதிக்கிற முதலாளி, நீ பதிச்சுக்க போட்டான். செஞ்சதே தெரியுமில்ல, அம்மையார் பெருந்தகை. ஆனால் இவருடைய வழக்கு பெங்களூர்ல வரும்போது நீதிமன்றம் திறக்கிறதுக்கு முன்னாடியே வக்கீல் குழுக்கள் எல்லாம் அந்த கூட்டமா எல்லா வக்கீலும் போய் படிக்கட்டிலே காத்திருந்து திறக்கிறதுக்கு முன்னாடி வக்கீல் நீதிபதி உட்கார்ந்தவண்ண வழக்காடி வந்தவர்கள் இவர்கள். அப்ப எப்படி இருக்கு பாருங்க, மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நிக்காத மக்கள் காசுல வாழ்ந்து கொண்டிருந்த இவர்கள் எப்படி ஏங்கிருக்காங்கன்னு பாருங்க. ஆனா இன்னும் நீங்க அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும். நீங்க திமுகவுக்கு போடணும், அதிமுகவுக்கு போடணும். போட்டு நாசமா போகாதான்னு நாங்க கண்ணுக்கு தெரியும். இப்போ நான் என்ன சொல்றேன், எல்லா இடத்தையுமே திமுக கொடுத்துருங்க, ஆளட்டும். அப்பதான் என் ஞாபகம் வரும், எங்களை தேடுவீங்க. எப்பா இவங்களுக்கு ஒரு முடிவு கட்ட யாருமே இல்லையான்னு. நாங்க தான் இருக்குமே, 10 வருஷமா கத்துறமே. எங்க மன ஆறுதல் படுது? புரட்சியாளர் லெனின்ட்டு போய் எப்பப்பா புரட்சிங்கிறிய லெனின் எப்பதான் வரும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகும் போது மக்கள் தானாக புரட்சி செய்வார்கள். அதுக்கான காலம் வந்துருச்சு. மக்களை தலைமை தாங்குவார்கள் அந்த புரட்சிக்கு. நாங்கள் மக்களில் ஒருவராக பின்னின்று நாங்களும் அந்த புரட்சியில் பங்கேற்போம். அந்த காலம் வரும். இப்போ ஆசிரியர்கள் போராடிட்டாங்க, மாணவர்கள் போராடிட்டாங்க. பாக்குறீங்க மாணவர் போராட்டம், செவிலியர், சேவை பெண்கள், மருத்துவர்கள், மருத்துவ பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மீனவர்கள், வேளாண்குடி மக்கள், எல்லாரும் நாட்டின் குடிகள் அத்தனை பேரும் வீதியில் நின்று தங்கள் கோரிக்கைகளை வைத்து குறைகளை சொல்லி போராடி கொண்டிருக்கிறார். ஊர்காவல் படையினர், தற்காலிக பணியாக சேர்த்தவர்கள், நிரந்தர பணிக்காக ஆசிரியர் பெருமக்கள் ஊதிய உயர்வு கேட்டு பழைய ஓய்வூதியத்தை தர சொல்லி எல்லாரும் போராடிட்டார்கள். ஆனாலும் இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் எல்லோரும் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கும் போதும் சொல்லுகிறார்கள், நாங்கள் நல்ல ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று. உண்மையிலே நமக்கே சந்தேகம் வந்துருது, இப்படி செய்யற ஆட்சி தான் ஒரு நல்ல ஆட்சி போல இருக்கு. நமக்கே சந்தேகம் வந்துருது இல்ல. இந்த கெயில் எரிவாயிலும் தப்பிச்சோமா, போராடணுமா, உயர் மின்னழுத்த கோபுரம் அங்க கம்பி போகுது, இங்க டியூப்லைட் வைக்கிறாரு, எரியுது. கீழே எரிவாயு, மேல மின்சாரம், நிலத்துல நான் விதைக்கணும், உழுகணும். என்னடா உங்க கொடுமை, என்ன உங்க நாடு. 50 வருஷமா போராடுறாங்க. எங்க ஆத்தாலும் சித்தப்பனும் பெரிய பொண்ணும் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு. ஒவ்வொரு தடவை அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி தருவதற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றிட்டு அம்மாவின் கனவை நிறைவேற்ற ரெட்டலையில் வாக்களியுங்கள். அட வாக்களிச்சு வாக்கிரிச்சு போட்டு முடிச்சுட்டாங்க. கதையும் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, மக்களிடத்தில் சொல்லுங்கள், துணிச்சு சொல்லுங்கள். எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தால்
மக்கள் அனுபவிக்கிற, மக்களை துன்புறுத்துகிற, மக்களை தொல்லை தருகிற, மக்களுக்கு இடையூறா இருக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம். இல்லை என்றால் மக்களோடு மக்களாக நின்று அந்த மக்களின் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுவோம். இது ரெண்டு தான் செய்ய முடியும். நீ தந்தா தீர்வு காண்ப, இல்லைன்னா போராடி சாவு. ரெண்டுல ஒண்ணுதான். எங்க தலைவர்கள் கற்பிச்சார்ல, டே போராடினாலும் சாவமுடா, போராடலைனாலும் சாவமுடா. ஒருவேளை போராடினா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குடா, போராடி சாவமுடா. அதனால நாங்க போராடி செத்துட்டு போறோம், அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லைங்க. அப்பா 10,000 கோடி வச்சு, லட்சக்கணக்கான கோடி வச்சு சம்பாரிச்சு எங்கோ தெருக்கோடியில கிடந்த நாங்க, அப்பா அமைச்சரு, நான் எம்பி, அப்பா எம்பி, நான் இங்க எம்எல்ஏ அமைச்சரு, அப்படிலாம் வந்தவங்க இல்லை நாங்க. கருணாநிதி, கங்காரு குட்டி போல ஸ்டாலின், 65 வயசு வரைக்கும் இளைஞரணி செயலாளர், 67வது வயசுல தலைவர், இப்ப முதல்வர். அவர் ஒரு கங்காரு குட்டியை தூக்கிட்டு வர்றாரு. உதயநிதி அவருக்கு ரொம்ப முடியலன்னு அதை இறக்கி விடுவாரு. அப்ப அவர் ஒரு கங்கார தூக்குவாரு. இன்பநிதி தூக்கி வருவாரு. எதையாவது செத்து போங்களேன். எங்க ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதின கவிதை தான் பாவம். யாராவது செத்து போங்களேன். பாவம், வெட்டியான் குடும்பம் பட்டினியா கிடக்குது, எவனாவது செத்து போடாது. எவ்வளவு வழி தோய்ந்ததா இருக்கு பாரு. யாராவது செத்து போங்களேன். பாவம், வெட்டியான் குடும்பம் பட்டினியா கிடக்குது. செத்து போட அவனை புதைக்கும் போது காசு கொடுப்பாண்டா, அரிசி கொடுப்பாண்டா, வச்சாலும் சாப்பிட முடியாது. அப்படி ஆயிடுச்சு என் நிலைமை. இங்க பாருங்க, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், என் அன்பான மக்களே, வழியிலிருந்து வர்ற அந்த மொழியை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. என் அன்பான மக்களே, இந்த பூமியில் நீங்கள் பிறந்து இவ்வளவு சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமையை நீங்க அனுபவிக்கிறத பார்க்கும்போது என் இதயத்திலிருந்து ரத்தம் வடிகிறது. இந்த கொடுமையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இந்த பூமியில் வாழ்வதற்கு பதிலாக தாயின் கருவறையிலேயே நீங்கள் கலைந்திருக்க கூடாதாங்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. இதைத்தான் நான் தமிழ் சமூகத்திட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்படி ஆண்டாண்டு காலமாக எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா தன் இன உணர்வு, மான உணர்வை இழந்து, தாங்கள் தமிழ் பேரினத்தின் மக்கள் என்பதை மறந்து, சாதி மத உணர்ச்சியை தூக்கி கொண்டு பிளந்து பிரிந்து நின்று, வந்தவன் போனவனிடத்திலாம் கைகட்டி நின்று, பதவி பிச்சை கேட்டு, முட்டிக்கால் தேய நின்று, முக்காச்சிட்டு அரைச்சிட்டு காய்ச்சிட்ட கேட்டு, தன்மானத்தை இழந்து, மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் மக்கள் நீங்க. மானம்ங்க, மானம். தன்மானத்துக்காக உயிரை விட்டவங்க. ஏங்க அங்க பீரங்கி வச்சு சுட்டுப்புருவா வெள்ளக்காரன் 3 கிலோமீட்டர் அங்க இருந்து அடிக்கலாம்ங்க. குறைஞ்சது 1 கிலோமீட்டர் அங்க இருந்து அடிக்கலாம். அந்த சாலையில இருந்து என்னை சுட்டுலாம். சீமான துப்பாக்கி என்கிட்ட வால் இருக்குதுங்க, வேர் இருக்குது. கிட்டத்தில் நின்னதாங்க தாக்க முடியும். நான் போருக்கு போனா செத்துவேன்னு தெரியுதுங்க. ஆனாலும் போனேங்க. யாரு போனா? புலித்தேவன், மருதுபாண்டி, தீரன் சின்னமலை, எங்க அப்பத்தா வேல்நாச்சியாரு, அழகுமுத்து, சுந்தரலிங்கம், பெரும்பிடுகு, பண்டார வன்னிய, எல்லாரும் நம்ம மூதாதையில் போய் செத்தாங்க. ஏன் செத்தான்? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானந்தாண்டா பெருசுன்னு. நம்ம பாட்டு என்ன தெரியுமா? நீ வந்து பாரு, கற்பனை பண்ணி பாரு. தமிழின வரலாற்றில் 2 புரட்சியாளர் இருக்கான், வீர புரட்சியாளன். ஒருவன் சின்னமலை, இன்னொருவன் அவன் பேரன் பிரபாகரன். 2 பேர் தான். எதுக்கு சொல்றேங்கிறது, இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கூப்பிட்டா எல்லாரும் வருவாங்க. அமைச்சர் முதலமைச்சரை கூப்பிட்டாரு. சீமா கூப்பிட்டா யார் வருவா? முதலமைச்சர் ஸ்டாலின் இங்க பேசுறாரு, பொதுக்கூட்டம், காசு கொடுக்கூடாது. குட்டி யானையில, டிராக்டர்ல, லாரியில குட்டி விடக்கூடாது. குவார்டர் கொடுக்கூடாது. 200 300 காசு கொடுக்கூடாது. பிரியாணி கொடுக்கூடாது. எத்தனை பேர் வந்து கேட்பான்னு நினைக்கிறேன்? அவரே அவர் பேச்சை கட்டி இறங்கினாத்தான். இதுல எதையுமே செய்யாம எளிய மகன் நான் இந்த வீதியில் நின்று கத்துறேன். எத்தனாயிரம் பேர் கூடுறாங்க. எது புரட்சி? இதுதான் புரட்சி. ஆனா
வேலு நாச்சியார் ராணி, மருதுபாண்டியர் அரசர்கள், பூலித்தேவன் மன்னன். அவன் கூப்பிட்டா படைக்கு வரணும், அரச உத்தரவு, வருவார்கள். தீரன் சின்னமல்ல மன்னன் இல்லை, சாதாரண குடிமகன். அது வேளாண் குடிமகன்ல கடைசி மகன். அவர் கூப்பிட்டு படைக்கு வந்து ஆட்கள் சேர்ந்திருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய வீரனாகவும் எவ்வளவு பெரிய புரட்சியாளனாகவும் இருந்திருக்கணும் பேசி. அவன் வீரத்து மேலும் அவன் நேர்மை உண்மையின் மேலும் மக்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் படைய திறன்தான். அதே மாதிரி பிரபாகரன் வந்து முதலமைச்சர் மகனோ நாட்டை ஆண்ட தலைவரின் வாழோ இல்ல, சாதாரண குடிமகன். அவன் கூப்பிட்டு பல ஆயிரம் பேர் அவன் படையில சேர்ந்திருக்கான்னா இதுக்கு பேர் தான் சொல்லுங்க. அதுதான் புரட்சி. அது மாதிரி ஒன்றை தான் நாம் இப்ப செய்து கொண்டிருக்கிறோம். இவர்களால் ஒருபோதும் நமக்கு நல்லது செய்ய முடியாது, நல்லதை இவர்கள் செய்ய மாட்டார்கள். அதுக்காக அவர் வந்தவர்கள் அல்ல. இனிக்க இனிக்க பேசுவார்கள். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், அதிகாரம் அப்படின்னா என்னன்னு மனசுல பதிஞ்சு. அதிகாரம் என்பது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது. இன்னொரு தடவை சொல்றேன், மனசுல ஏத்துக்கணும். அதிகாரம் என்பது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது. அதிகாரத்திற்கு காதுகள் கிடையாது, கண்கள் உண்டு, அதில் எப்போதும் கண்ணீர் இருந்ததில்லை. அகல வாயும் நீல கால்களும் உண்டு. கண் இருக்கும், நீ காயம்படுவாய், பசியில் கிடப்பாய், வெட்டுப்படுவாய், சாவாய், அடிபடுவாய், மிதிபடுவாய், ஏழ்மை வறுமையில் தோய்ந்து கிடப்பாய், துடிப்பாய், கண்ணீர் வராது. அதிகாரத்துக்கு வராது. கத்துவாய், முறையிடுவாய், இதை நிறைவேற்றி கொடுங்கள், இது என் உரிமை, இதற்காக நாங்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக் கொடுங்கள். காதுத இல்லையே, கேட்க. அப்ப என்ன செய்ய? நீ உரிமைக்காக போராடுற உன்னை நீல கால்களை மிதிக்கும், நசுக்கும். இந்த செயல் சரியானது, நியாயமானது என்று அகன்ற வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். செஞ்சது சரிதான். பிஜேபி பேசிட்டு இருக்குல்ல, இப்ப பேசிட்டு இருக்குல்ல, அது மாதிரி இப்ப திமுக பேசுதுல்ல. ஒரு சக்கலத்து சண்டையிலேயே 50 வருஷத்தை ஓட்டிட்டாங்கல்லங்க. எங்க ஊர்ல சண்டை அடி வாங்கி கொடுத்த சிரிக்கி, நீ திரிஞ்ச திருச்ச தெரியாதா, பொழைச்ச பொழப்ப தெரியாதா? எந்த வருஷம் இல்லாம 4 காணி விளைஞ்சிருச்சு தாண்டி வாங்கி குடிச்ச சிரிக்கி உனக்கு இப்படி எடுத்துக்கிட்டு அடிக்குது. இவ பாத்தியலா கேட்டியலா கதையே? நான் தான் சட்டியந்தி சமணத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லா வீட்லையும். எனக்கு சம்பா விளைஞ்சு சாஞ்சி கிடக்கும், உம்பார் இல்லாம ஊருக்குறி திங்குது. இது என்ன வச்சு பேசுறா பாருங்க 2 பேரும். இந்த சக்கலுக்கு சண்டை பாருங்க. இதுதான் திமுக அதிமுக. நீ அடிச்ச கொள்ள தெரியாதா? நீ செஞ்ச ஊழல் வாங்கின ஊழல் தெரியாதா? நீ அடிச்ச வழக்குள்ள தெரியாது, நீ தின்ன தெரியாதா? நீ பண்ண ஐயோக்கு தெரியும் தெரியாதா? இவன் நீ உன்னே தெரியாதாடா? நீ அவன்கிட்ட வாங்கின இவன்கிட்ட வாங்கின கருமம் முடிச்சவங்க. இதுல ஓராண்டு 2 ஆண்டு இல்ல, 6 நூற்றாண்ட கழிவிட்டாங்க. இப்ப அடுத்த தலைமுறைக்கும் இதே ஐயக்கத்தனத்தை விட்டு போறோமா இல்ல அடியோட மாத்திட்டு போறோமாங்கிறதா இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. நல்லா கவனிச்சுக்கணும், எதையுமே செய்ய முடியாது. எல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க பட்டியல். நாட்டுல என்னென்ன பிரச்சனை இவங்க இந்த 50 ஆண்டுகள்ல செஞ்சிருக்காங்க. அம்பட்டையும் படிக்கிறதுக்குள்ள மயக்கம் வந்துருச்சு. விடப்பா, இதெல்லாம் பேசினாலும் உனக்கு ஒண்ணும் புரிய போறது இல்லையா? இப்ப 8 வழிச்சாலையே அதிமுக கொண்டு வரும் போது திமுக எதிர்த்து, இப்ப எதிர்க்குதா? இந்தியை நீதிபதி கேட்கிறாரு, இந்தியை ஒரு மொழியாக படித்துக் கொள்வது, இன்னொரு மொழி இருக்கிறது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் கேட்கிறது? நீதிபதி. நான் நீதிபதி கிட்ட கேட்கிறேன், ஐயா இங்கிலீஷ்ல மட்டும்தான் தீர்ப்பு பேசுவோம், இங்கிலீஷ்ல மட்டும்தான் வாதாடுவோம் என்கிற நிலையை நீங்க ஏன் வச்சிருக்கிறீர்கள்? ஏன் எங்கள் தாய் நிலத்தில் எங்கள் தாய்மொழி இன்னொரு மொழி எங்கள் தாய்மொழியில் வாதாடுவதில்லை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் வழக்காடு மொழியாக எங்கள் தாய்மொழி இன்னொரு மொழியில் இருப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நாட்டின் பிரதமர் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழாக இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. அந்த மொழியை இந்திய கட்டாயம் படி எல்லோரும் என்று சொல்வது போல எல்லா இந்தியனும் கட்டாயம் தமிழ் படி என்று சொல்லுங்கள், பெருமைப்படுத்துங்கள் என் மொழியை. நான் முதலமைச்சர் ஆயிட்டா ஹிந்தி படி, கிந்தி படி, இங்கிலீஷ் படி சொல்லிட்டு போயிட்டு இருப்ப. நீ சொல்லிட்டு போயிருவ, நீ சொல்லி பாரு. ஒரு தடவை சொல்ல, இப்ப வந்து ஹிந்தின்னு நானே என் தம்பியில கூட்டிட்டு 1 மைல்கள் ஒரு கடையில ஹிந்தி இல்லாம அழிச்சு விடுவேன்.
மக்கள் இயக்கமா, தமிழ் மீட்சி இயக்கம், தமிழ் மீட்சி படை கட்டுவேன். நான் எப்படி நெய்தல் படை கட்டுவேன் அப்படி கட்டுவேன். ஒன்னா கோர்ட்ல தான் மீறி வழக்கு தான், அது பாத்துக்கிறோன்ட்டேன். உன்னை மாதிரி நீட்டுக்கு கெஞ்சிக்கிட்டு, 7 பேர் விடுதலைக்கு கெஞ்சிக்கிட்டு, என்ன இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நம்ம போராடுறோம். இஸ்லாமியர் ஓட்டு இனிக்கும், அவன் உரிமை கசக்கும், அவன் வாக்கு இனிக்கும், அவன் வாழ்க்கை கசக்கும். யாருக்கு? இவர்களுக்கு. அப்பட்டமான பொய்யர்கள், ஏமாற்றுக்காரர்கள் இன்னும் இந்த மக்கள் நம்புகிறார்களே. ஆடு எப்படி அறுக்க போறவனையே நம்புதோ அது மாதிரி இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் இன்னும் திமுக நம்பிட்டு இருக்கிறாங்க. நான் விட்டுட்டேன். நானே இங்க கிறிஸ்தவர்கள் தயவு செய்து எனக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, போட்டுறாதீங்க, போட்டுறாதீங்க. பாவத்தை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்க சொல்லாதீர்கள் பெருமக்களே, நீங்கள் பாவத்தை ஒப்பு கொடுங்கள். பல ஆண்டுகளாக திமுகவுக்கு போட்டு ஊழல் லஞ்சம், நபிகளே சொல்றாங்க, ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக. அவன் ஊழல் லஞ்சம் பெறுகிறான், நீ அவனுக்கு துணை நிற்கிறாய், உண்மையிலும் இறைவனின் சாபம் உண்டாகும். சத்தியமா உண்டாகும். போய் ஒரு வழக்குங்க உச்ச நீதிமன்றத்தில், அதுல தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி தாக்கல் செய்து இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை இல்ல, பிணையில் சிறை விடுப்பு, பிணையில் விடுதலை செய்தால் பெரும் கலவரம் வெடிக்கும்னு மனு கொடுக்குதுங்க, பதில் மனு தாக்கல் செய்து. எப்படிப்பட்ட துரோகம் இது, எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம். ஆனாலும் இன்னும் என் மக்கள் நம்ம ஓட்டு திமுக தான், அவர் என்ன பண்ணாலும் திமுக தான். எங்களை உயிரோட வச்சு தீ வச்சு கொடுத்தனாலும் நம்ம போட்டுட்டு தான் ஜாவோம். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறவரை நம்ம என்ன செய்யுது? நான் தான் உங்களுக்கு பேசலையே, உங்களுக்கு பேசலை, என் தம்பி தங்கச்சிகளுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப கூட அதான் பேசிட்டு. எந்த நிலையிலும் என் தம்பி தங்கைகளே, நாம் வெல்றோம் வீழ்றோம், நாம் வந்து வர்றோம் போறோம், அதெல்லாம் விட நம்ம கனவுகள் கோடி இருக்கு, அது வேற. ஆனால் ஒரு உடன் பிறந்தவனா மூத்தவனா உங்களுக்கு எந்த காலத்திலும் சாதி மத உணர்ச்சிகள் மட்டும் சிக்கிறது. தமிழ் சமூகம் ஒருபோதும் உயர்வடையாது, வாழாது. அது மாதிரி ஒரு பேராபத்தான உணர்ச்சி எதுவுமே கிடையாது. சாதி மதமும் நம்மை காப்பாற்றாது, நாம் தான் அதை காப்பாற்றி வச்சிருக்கோம். இருக்கட்டும், இறை வழிபாடா வழிபடு, அவ்வளவுதான். அதுவே வாழ்க்கை, அதுவே எல்லாம், அதுவே அரசியல், அதுவே பண்பாடு. அப்படி தொங்கிட்டு இருக்க முடியாது, அப்படி பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அறிவு எதுக்கு இருக்கு? எது சரி எது தவறு ஆய்ந்து முடிவெடுக்கிறது, எது நல்லது எது கெட்டது தெளிந்து முடிவெடுக்கிறது, அதுக்கு தானே இருக்கு. 50 வருஷமா ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டு இருந்தா அது என்ன செஞ்சாலும் சகித்துக்கிறாய் தானே பேரு. அந்த சகிப்புத்தன்மைக்கு பேர் தான் என் உடன் பிறந்தார்களே அடிமைத்தனம். அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இதான் அடிமை உருவாவதற்கான கோட்பாடு. அதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை ஐயா ஸ்டாலின் இந்த 5 வருஷத்தில் நிறைவேற்றுவாரா? உங்க தொகுதியில நிக்கிற அந்த கவுன்சிலர் மாநகர தந்தைக்கு நீ அது யாருன்னு தெரியல, சீட்டு போட்டு குளிக்க முடிவு எடுப்பாங்க. அப்புறம் அது எவ்வளவு பேரம் பேசும், அது சண்டை வேற, அதுல வெட்டு குத்து கொலைகள் நடக்கும். இப்பவே 2 சீட்டு வெட்டிக்கிட்டான், அது வேற. அதெல்லாம் நம்ம ரசிக்கிறோம். எல்லாரும் ஒருத்தர் வெட்டி செத்துப்போங்கடா, நாடு சுடுகாடு. இப்ப எங்களுக்கு சொல்றாங்கல்ல, ஈழத்துல அமைதியா இருக்கு நாடு, சுடுகாடு எப்பவும் அமைதியா தாண்டா இருக்கும். மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். எப்படி? துப்பாக்கிய தொண்டை குழிக்குள்ள செலுத்திட்டு உனக்கு உயிர் வேணுமா உரிமை வேணுமான்னா இதுல யாரு என்ன கேட்பீங்க? அமைதியா இருக்கன்னா இப்படி துப்பாக்கி வச்சுக்கிட்டு சுத்தி ரவுண்ட்னா அப்படியே அமைதியா தான் இருப்பான். இந்த அமைதி தான் அவன் தர்ற நம்ம வீட்டுக்கான், அவன் சொல்ற அமைதி. என்ன என்ன கொடுமை பாருங்க, என்ன சேட்டை பாருங்க. அவ பருதா போட்டா உனக்கு என்ன, நீ காய் போட்டுக்க, இல்ல எதுவுமே போடாம கூட படிக்க போ, எனக்கு என்ன போ. அம்மனமா சாமி தெரியும் போது அம்மனமா மாணவன் தெரியக்கூடாதா? போடா போய் படிடா. நான் பாக்குற ஒரு காணொலியில எல்லாம் அம்மனமா போறான், கும்பிட்டு சிரிக்காத சிரிக்காத வலைவெளியில இருக்கா இல்லையா? கும்பிடுறதுல யாரு? நம்ம பெண்கள் தான்.
போ, அதுவும் மதம் நம்பிக்கைன்னா போ, நான் வேணான்னு சொல்லப்போ. ஆனா அவளையும் தகராறு பண்ற, அவளையும் தகராறு பண்ற. அவளுக்கு முன்னாடி நீ ஜெய் ஸ்ரீராம்னா அவன் மானத்தி எந்திரிச்சு அல்லாஹ் அக்பர்ன்னுட்டா. உனக்கு 1 வயசுனா எனக்கு 8 வயசு, இவ்வளவுதானையா, இவ்வளவுதானே. அரசியல் சாசனத்தில் இருக்கா? எந்த இதுவும் இல்ல. சரி, நான் கேட்கிறேன், பர்தா அணியாமல் பெண்கள் வரணும், சீருடையோட இஸ்லாமிய பிள்ளைகள் வரணும், வரட்டும். நீ பூணூல் அணியாம வா பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு வா. நீ சட்டைக்கு உள்ள போட்டதுனால எங்களுக்கு தெரியல, அவன் சட்டைக்கு மேல போட்டதுனால தெரியுது, தகராறு பண்ணிருக்க. என்னை மாதிரி ஒருத்த உட்கார்ந்த போது நீ இப்படி ஆட்டம் காட்டி பாரு ஒரு தடவை, அப்பதான் நீ பேச மாட்டியே, தெரியுமே. அதனாலதானே என்னை சுத்தி சுத்தி அடிக்கிற. அவனை எப்படி விட்டுறாத. அந்த மீடியாக்கெல்லாம் பேசுறது, இக்னோர் ஹிம், அவாய்ட் ஹிம், டோன்ட் ப்ரோமோட். இன்னும் இவங்கெல்லாம் ப்ரோமோட் பண்ணி தான் 30 லட்சம் வாக்கு வாங்கி நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீ தம்பி, உண்மை உறங்கும், ஒருபோதும் இறந்து விடாது, மரணித்து விடாது. கூட கொஞ்ச நேரம் வேணா அசதியில தூங்கிருமே ஒழிய நிரந்தரமா தூங்கிறாது ராஜா, எந்திரிக்கும். புத்தன் சொல்றான்ல, 10 லட்சம் பேர் சேர்ந்து சொன்னாலும் பொய் ஒருபோதும் உண்மையாகாதரா. அது உண்மை. விவேகானந்தர் சொல்றாருங்க, விவேகானந்தர் சொல்றாரு, உண்மைக்காக நீ எதையும் விட்டுக் கொடு, ஆனால் எதற்காகவும் உண்மையை ஒருபோதும் விட்டுக் கொடுத்துறாதீங்க. உடனே விவேகானந்தர் பேசுறாரு பாத்தீங்களா, மகாபாரத்தை கோடிட்டு பேசுறாரு பாத்தீங்களா. அதெல்லாம் மைத்துக்கா பாடத்துல வச்சாப்ப, அதெல்லாம் படிக்க வச்சா, மகாபாரதம் கம்பேராமன் எதுக்கு படிக்க வச்சாப்போ பாடத்துல இருக்கு. படிச்சேன்னு சொல்றேன், எனக்கு ஞாபகம் இருக்கு சொல்றேன். பார்த்து படிக்கும் போதே பல 100 பிள்ளைகளை செஞ்சுட்டு நீங்க எங்களை பேசிட்டு விடுறது, எதையாவது ஒரு பேசுறது. அன்னைக்கெல்லாம் ஏதோ பேசுறாரு, சமூக நீதி, அது வந்து இங்கிலீஷ் பயங்கரமா போகுது. நம்ம பிள்ளை ஒரு ஏய் மண்டை மறைச்சு, நீ இந்த கொண்டையை மறைப்பா, பின்னாடி பெரியார் அண்ணா படத்துக்கு பின்னாடி இந்த குரோலி இது ஓடுது பார்த்து, அதை வச்சு பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. மோடி பேசுவார்ல, இப்படி வச்சிருப்பாரு மோடி. இங்க ஒரு சின்ன நெட் இருக்கும், இங்க ஒரு சின்ன நெட் வலை, அதுல எழுத்து ஓடும், அப்படி சுழலுத்து, இந்தியா அவர் நேஷன் ஹே, இந்துஸ்தான் அப்படின்னு இங்கு பார்த்து படிக்கணும். ஒரு நாள் ஏதோ வெளிநாட்டுல போயிட்டு இது நின்றுச்சுங்க, சிரிக்காது, சத்தியமா நின்றுச்சு. அது எந்த நாட்டுல தம்பி? ஏதோ ஒரு நாட்டுல ஐநா சபையில் நின்றுச்சுங்க, திணறிட்டே. சடப்பாவியலா, மோடி தாடிக்குள்ள இல்லாது இங்க இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. ஐயோ சாமி, 8 ஆண்டுகள் அவர் முகத்துல தாடி நல்லா வளர்ந்துருக்குரிய நாடு அரைங்கள வளரல, ஒன்னும் வளரல, ஒன்னும் வளரல. 10 ஆண்டு 8 ஆண்டு, இன்னும் கொஞ்ச நாள் முடிய போகுது. இத்தனை ஆண்டுல இந்தியாவில நம்பர் 1 பணக்காரனா அதானி ஆக்குனதான் ஒரு சாதனை. உலகத்துல 10வது ஆளா ஆக்கிருக்கு. இன்னொரு 5 ஆண்டுல போல இந்தியாவில் உலகத்திலே தலை சிறந்த பிச்சைக்கார நாடு இந்தியா என்று ஆகிடும். அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. இது சரி பண்ணணும். சரி பண்ணணும்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஈழ விடுதலை அது பிரபாகர வேலைன்னு நினைச்சாங்க. இப்ப இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரன் பேசிட்டு இருக்காங்க, அதை எதுக்குங்க நம்ம பேசணும்? ஏடே, உனக்கும் சேர்த்து உன் பிள்ளைக்கும் சேர்த்தாண்டா நாங்க கேட்டு கிடக்குறோம். மலை எங்க அப்பம் சொத்துலடா, நம்ம பாட்டம் புட்டம் சொத்துறா, நம்ம பரம்பரை சொத்துறான்னா புரிய மாட்டேங்குது. இயற்கையின் அரும்பெருங்கொடை பல கோடி ஆண்டுகளாக, இந்த பல லட்சம் கோடி ஆண்டுகளாக இந்த பூமியில் இருக்கிற பெருமருங்கொடை மலை, அருவி, யாரெல்லாம் இதெல்லாம் அழிய விட்டுட்டு எப்படி வாழ்றது? ஏன் அது யாருமே யோசிக்க மாட்டாங்க. அது எதுக்கு? என்ன உங்களுக்கு சிக்கல்? பணம் இருந்தால் வாழ்ந்து விட முடியும் என்கிற ஒரு பைத்தியக்காரங்களை வச்சுக்கிட்டு எப்படி பண்றது? பணம் இருந்தா எப்படி வாழ்வீங்க? பணம் இருந்தா எப்படி வாழ்வீங்க? இப்போ நேத்து ஒரு படம் நான் பார்த்தேன். தம்பி விஜய் சேதுபதி, என்னுடைய அன்பு தம்பி மணிகண்டன் எல்லாரும் சேர்ந்து தயாரிச்சு எடுத்துக்காங்க. அவன் ஏற்கனவே காக்கா முட்டை எடுத்தான், அப்ப ஆண்டவன் கட்டை எடுத்தான் தம்பி மணிகண்டன், உங்களுக்கு தெரியும். அவனே ஒளிப்பதிவு, டைரக்ஷன் எல்லாம், இயக்கம் எல்லாம்.
கடைசி விவசாயி. விவசாயி சின்னமா வச்சிருக்க விவசாயி மகன் பேசுறீங்களா அப்படி அது பேசணும். நம்ம இவ்வளவு காலம் பேசி வந்தது அந்த படம் பேசுது, அழகா பேசுது, இயல்பா பேசுது. அதுல இதேதான் சிக்கல். இந்த கார்பரேட் நிறுவனங்கள் இந்த வர்த்தக மயமாக்கலில் எப்படி வேளாண்மையை சிதைக்கிறான், எப்படி நம்ம விதையை அவர் கேட்பாரு. அது பெரியவர், என்கிட்ட இருந்த விதை எங்க, அது எப்படி காணாம போச்சு, அது தெரியல. இப்ப இதுதான் ஜனம்லாம் வாங்கி போடுங்க, நல்லா விலையும் கொத்து கொத்தா காய்க்கின்ற காலிங்கிறான். அதுல விதை இருக்குமா? இருக்கும். போட்டா முளைக்குமா? முளைக்காது, இங்கதான் வரணும். இந்த விதையை தயாரிச்சவனுக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்து அவனுக்கு விதை இல்லாம பிறந்தா தெரியும் அப்படிங்கிறாரு. பல தடவை பேசிட்டாரா. இதெல்லாம் சொல்லணும். இந்த படத்துக்கு நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிறாம இந்த படத்தை போய் அன்னைக்கு சொல்றாரு. அப்படில கலை இலக்கியத்தை கொண்டாடாத சமூகம் வாழாது, வளராது, முன்னேறாது. தலைவர் சொன்னது. மார்க்ஸ் கலையும் இலக்கியம் மக்களிடத்தில் புரட்சியை உண்டாக்குவதற்கு ஆகச்சிறந்த சாதனம்ங்கிறார். அப்படிதான் பயன்படுத்தினாங்க மாக்காய்க்க தோழர்கள்லாம். மார்க்சிய இயக்கங்கள் எல்லாம் இந்த கலை இலக்கியத்தை பயன்படுத்தினாங்க. கலை இலக்கிய இரவுகள் வச்சு நல்ல முற்போக்கான நல்ல கொள்கை பாடல்களை வடிச்சு கருத்துக்களை பரப்புனாங்க, நாடகமா போட்டு பரப்புனாங்க. அதேதான் மாக்காய்க்க தோழர்கள் பிரமாணமா செஞ்சாங்க. இப்பவும் செய்யறாங்க, ஆனா நமக்கு தொடர்புல தெரியல. செய்வாங்க, செஞ்சாங்க. எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. அவன் என்ன ஒரு தீப்பெட்டியே கொண்டு வாராம் பத்த வைக்க. யாரு? RSS பிஜேபி பாடுவாங்க, கொளுத்தி விட்டு போயிடுவான்டா அப்படின்னு. பிரமாதமா இருக்கு அந்த பாடல்கள்லாம், கேளுங்க. அவங்கதான் பாடினது. இத எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போலே, எங்க நாடு ஆகுது வல்லரசு. கலைஞர் அரிசி 2 ரூபா, அப்ப கிலோ அரிசி 2 ரூபா. கலைஞர் அரிசி 2 ரூபா, விடிஞ்சா கக்கூசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. பங்கு சந்தை ஏறுது மேல, பங்கு சந்தை ஏறுது மேல, எங்க நாடு வல்லரசு. விளைஞ்ச நெல்லு விலை ஊறுது கீழே, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுரம். சதமடிச்சார் டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு. படிச்ச டிகிரி எல்லாம் டீ மாஸ்டரு, எங்க நாடு வல்லரசு. வீராங்கன சானியா மிர்சா, எங்க நாடு வல்லரசு. விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம். கேட்டு பாருங்க, பாடல் நல்லா இருக்கும். கலை இலக்கியத்தை போற்றணும். ஒரு வரி என்னமாதேவி சத்தமால என் தம்பி முத்துக்குமார் எழுதியிருப்பான். நத்தைக்கு கூட முதுகுல வீடு, நடைபாதை தானே ஏழைக்கு வீடுன்னு. குமரி பண்ணு துணி கிழிஞ்சேதான் தங்குது, கோட்டையில கொடி குறை கிளியாம பறக்குதுன்ட்டு அடிச்சு பிச்சை எடுத்துருப்பான். 4 வரி தான். இதான் தத்துவம். வைரம்து சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டவனுக்கு 4 திசைங்களுக்கு தான் டாக்கு. 4 திசைங்களுக்கு தான். சுத்துகிற பூமியில எது கிழக்கு மேற்கு? உனக்கு கிழக்கு, அவனுக்கு மேற்கு, அவனுக்கு மேற்கு, உனக்கு கிழக்கு, மாறி மாறி போகுது. என்னத்தையோ சொல்லிட்டு நம்ம அலைகிறோம். எவ்வளவு அதனால ஐயா இறையன்பு ஒரு பட்டிமன்றம், அந்த பட்டிமன்றத்தில் பேசுறாங்க. அதுல சொல்றாங்க, இந்த கலை இலக்கியத்தை மதிக்காத சமூகம் என்பது, போற்றாத சமூகம் என்பது மலை இல்லாத நிலம், இலை இல்லாத மரம், அலை இல்லாத கடல், தலை இல்லாத உடல் என்று முடிக்கிறாங்க. கலை, இலக்கியம், பண்பாடு, மெய்யியல், வேளாண்மை எல்லாம் சேர்ந்துதான் நாடு. அதுதான் நம்ம வாழ்க்கை. அதுல கலை வேணாம், இலக்கியம் வேணாம் அப்படிலாம் சொல்லிட முடியாது. அதனால சிறந்த கலைப்படைப்புகள் வரும்போது அதை போற்றணும், கொண்டாடணும். அப்பதான் அந்த கலைஞனுக்கு மேலும் மேலும் இல்ல நம்மையும் போற்ற கொண்டாட ஒரு கூட்டம் இருக்குன்னா தான் உற்சாகமா இருக்கும். இப்ப என்னை
1.1 விழுக்காட்டிலே நின்று இருந்தா அதுக்கு கீழே போயிருந்தா என் மனநிலை என்னவா இருக்கும்? எதுக்காக இந்த மக்களுக்கு நம்ம உழைக்கணும்னு வருமா இல்லையா? இப்ப 6 மாசமா வீடு தேடுறேன், 300 வீட்டுக்கிட்ட பார்த்துட்டேன், யாரும் எனக்கு வீடு தரல. ஆனால் நான் சோர்வடைல. நாட்டுக்காக இந்த மக்களுக்காக போராடுறவனுக்கு வாடகைக்கு வாழ ஒரு வீட்டை தரல. ஆனா அவன் வெள்ளக்காரனுக்கு கொடுக்குறேங்கிறான். 400 ஆண்டுகளா அடிமைப்படுத்தாண்ட அதே வெள்ளக்காரனுக்கு இப்ப நாட்டை கொடுத்தவன் வீட்டை கொடுக்க போறான், கார்பரேட்டு கொடுக்க தயாரா இருக்கான். ஆனா எனக்கு இந்த நாட்டின் மகனுக்கு தர முடியாதுன்றான். கெட் அவுட், ஐ சே கெட் லாஸ்ட். என் தம்பிகளுக்கு தான் தெரியும், அவங்க போனவங்களுக்கு அவ்வளவு காயம்பட்டு எங்களை விரட்டுறான், அவ்வளவு விரட்டுறான், அசிங்கப்படுத்துறான். வீடு தேடும் போதுதான் தெரியுது என் நாடு என்னது இல்லை, இதுல எந்த நிலமும் என்னது இல்லை, அது ஊரான் சொத்தா மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. அப்ப இன்னும் வழிதான் எனக்கு கூடு. ஊக்கப்படுத்தணும். 1.1 நின்று இருந்தா ஊட்டியில நீலகிரியில வேட்பாளரை போட்டிருந்தா நம்ம 4.5 விழுக்காடு 5 விழுக்காடை தொட்டிருக்கலாம் பாராளுமன்றத்தில். என் உடன் பிறந்தார்கள், என் கட்சிக்காரர்கள், என் நாம் தமிழர் சொந்தங்கள் ஒற்றுமையாக நின்று வேலை செஞ்சிருந்தால் என்ன யாருக்கு சீட்டு? கார்த்திகாவுக்கே தொடர்ச்சியா சீட்டு கொடுத்து அதிக வாக்கு 30,000-40,000 வாக்கு வாங்கிடுச்சுன்னா அடுத்த அந்த பிள்ளைக்கு சீட்டு கொடுத்துருவாரா அண்ணே, அதனால குறைய வாக்கு வாங்கணும்னா வேலை செய்யாது, இல்ல நமக்கு சீட்டு வராது. இது ஒரு எண்ணம். வேலை செய்யறது இல்ல, படுத்துக்கிறது. நீங்க எங்க உலகம் சுத்தி துரோகியை தேடுறீங்க? நீங்க எல்லாருமே துரோகிகள் தான். உங்களை நம்பி நிக்கிறேன், நீங்க வேட்பாளர் போடுவீங்கன்னு அவ கடைசி நேரத்தில் பயந்து ஓடிடுறான். அவனுக்கு முன்மொழிந்தவன் இது பண்ணிட்டான், மூடிட்டு படுத்துட்டான். இதெல்லாம் பேச்சா? பயப்படுறவன் எதுக்கு என் பக்கத்துல இருந்த? எதுக்கு என் கூட வர்ற? ஓடிப்போ, ஓடிப்போ. வரலாறு எப்போதும் வீரனுக்கானது. நாங்கள் வரலாற்றின் பிள்ளைகள். வீரம் இருந்தா எங்கூட ஓடிப்போ. அச்சத்தை கைவிடு, இல்ல லட்சியத்தை கைவிடு. இது எங்கள் தலைவர் எங்கள் கற்பித்தது. ஒன்னு அச்சத்தை கைவிடு, இல்ல லட்சியத்தை கைவிடு. அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழர் பரம்பரைக்கே இல்லைங்கிறாரு. படிச்சிருந்தது பிடிச்சிருந்தா வா, இல்லைன்னா போ, கிளம்பிரு. அங்க காசு வாங்கி தின்னுக்கிறது, அவன் கூப்பிடுறாங்கிறது, அவன் பதவி கொடுக்குறாங்கிறது, போ. நாய் பண்ணிலாம் தான் நக்கி பிழைக்குது, போ. யார் வேணான்னா. ஆனா துரோகத்தை பத்தி பேசாத, நீயே தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. நான் உன்னை நம்பி நிற்கும் போது நீ நம்பிக்கை துரோகத்தை செய்யற. விருப்பம் இருந்தா இரு, இல்லைன்னா வெளியேறு. என் கனவையும் என் நம்பிக்கையும் என் உழைப்பையும் சிதைக்கிற உரிமை இந்த கூட்டத்தில் எவனுக்கும் இல்லை, எவனுக்கும் இல்லை என் கட்சி. அது இது சும்மா அவரு ஏன் பண்ண வரல, அவன் போகல, இவன் போடல, அதை சொல்றதுக்கு தளபதி எதுக்கு? அதை சொல்றதுக்கு வீரன் எதுக்கு? அதை சொல்றதுக்கு எதுக்கு நீங்க? இனி யாரையும் நம்பி பயன் இல்லை. என் தலைவர் சொன்னதுதான். சமாதான காலத்துல, அமைதி பேச்சுவார்த்தை காலத்துல சிங்களர்கள் ரொம்ப ஊடுருவி விட்டாங்க. கடைசி என்ன நடந்துச்சு? அணியின் வண்டி ஓட்டுநராவே சிங்கள வந்துட்டான். அவன் அமைதி பேச்சுவார்த்தை நல்லா வந்து தமிழ் கத்துக்கிட்டு நம்ம ஆளுநர் நம்மளை மாதிரியே இருந்துட்டு எல்லா இடத்துலயும் ஊடுருவிட்டான். தெரிஞ்சிருச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாரு, எதுக்கும் பேசல. ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன் அப்படி பண்ணிட்டீங்க, என்ன அப்படி ஆயிடுச்சு? இடுப்புல இருந்துச்சு, எடுத்தாரு, தூக்கி காட்டினாரு. யாரையும் நம்பல. நானும் என் கையில் இருக்க துப்பாக்கி, என் கையில் இருக்க துப்பாக்கி நான் நம்புறேன், வர்றேன், போயிட்டு. அது மாதிரி நீங்க இருங்க, போங்க. உங்களை யாரையும் நான் நம்பல. நான் என்னை நம்பி, என்னுடைய கருத்தியல் கோட்பாடு, அந்த உண்மைத்தன்மை நம்பி தான் நிக்கிறேன். நீ அங்க நின்றுகிட்டு அவர் செய்யல, அவர் செய்யல, எதை நினைக்கிறது? நீ காசு வாங்கிட்டியா, இல்ல போன நிக்காதவன் காசு வாங்கினானா? எப்படி இது? நான் தான் சொல்றேனே, போய் திமுக சேர்ந்துக்க, நல்ல மார்க்கெட் இருக்கு, வரவேற்பு இருக்கு, உன்னை சேர்த்துக்கிறான், மாலை போடுறான், ஏதோ கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்கிறான், பெயிண்ட் அடிக்க கொடுக்குறேன்றான், அந்த ஆவின் நும்பத்துல இருக்கிற அந்த பழைய பாத்திரங்களை எல்லாம் சுரண்டது, விற்கிறது, கொடுக்குறேன்றான். இதே பண்ணிட்டு சம்பாரிச்சு போய் நல்லா இரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்க பாடுபடுறோம். குறைஞ்சது நீயாவது நல்லா இரு, நல்லா இருந்துட்டு போ. ஆனா இங்க இருந்து சேட்டை செய்யாது. இது குடிச்ச மாறை அறுத்து வீசுற துரோகத்துக்கு சமமானது. அதனால அந்த வேலையை செய்யாது. சார் நான் கேட்கிறவங்க எல்லாரும் இந்த கட்சியிலிருந்து விலகி போனல்ல,
நீ படிச்சுட்டு சட்டம் படிச்சுட்டு நேரம் அந்த கட்சியில வச்சிருந்தா உன்னை எங்க நிக்க வச்சிருப்பான், ஏதாவது மதிச்சிருப்பானா? மயிரளவு கூட உன்னை வச்சிருக்க மாட்டான். இவன் ஒரு ஆளு, இவர் நல்லா புடுங்குவாரு, இவர் நல்லா கிழிப்பாரு அப்படின்னு யாரு? நாங்க அடையாளப்படுத்தி அப்பன் கோயில் திருவிழா தோல்ல தூக்கி காட்டின மாதிரி நாங்க தூக்கி இவரை பாருங்க அப்படின்னு அங்கிருந்து வாயில முத்திரத்து பெஞ்சு விடுவோம். அயோக்கிய இது ஒரு பொழப்பு. அடையாளம் எதிரா உங்களுக்கு? நாம் தமிழர் கட்சியும் நான் சீமானம் இல்லைன்னா உனக்கு எதிரா முகவரி? எவனுக்குடா முகவரி? நீ எழுதி வச்சுக்கடா, 6 மாசத்துல திமுக இருந்து எத்தனை பேர் என் கட்சியில சேர்றான்னு போடுறா. தம்பி இதே மாதிரி ஒரு காலத்துல படையெடுப்பு திமுக இருந்து மொத்த பேரும் கூட்டம் கூட்டமாக வந்து நாம் தமிழ் கட்சியில் சேர்ந்தார்கள். வரும்ல தம்பி, காலம் எல்லாத்தையும் சமன் செய்யும்ல, சமன் செய்யும். நான் செய்ய வேண்டியது என்ன? பொறுமையா நிதானமா. பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல, அதுவும் போர்தான், அதுவும் போர்தான். ஒருத்தர் அமைதியா இருந்ததுனாலே கோழை இல்லை. சிங்கள ஒருத்தன் என்கிட்ட சொன்னான், சிங்கள நண்பன் ஒருவன் சொன்னான், ஏன்னா அவன் தான் எனக்கு வண்டி ஓட்டிட்டு போறாங்க. அவன் சொல்றான், உங்கள் தலைவருடைய அமைதிதான் எங்களுக்கு பயமா இருக்குன்றான். அவர் சண்டை போட்டா பிரபாகரன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருனாலும் இருக்கும், அமைதியா இருக்கிறாரு, என்ன யோசிக்கிறாரு, என்ன செய்ய போறாருன்னு தெரியல, அதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்குங்கிறான். அந்த பயம் இருக்கட்டும் உங்களுக்கு. அதுதான் இப்போ கொஞ்ச நாளுங்க, கொஞ்ச நாள் தூக்கம் வரலங்க. ஒரே இந்த வீடு கிடைக்கல, என்ன பிரச்சனை, கட்சியில ஏகப்பட்ட பஞ்சாயத்து பிரச்சனை, அண்ணன் கிள்ளிட்டானே, பென்சில் எடுத்துட்டானே, சிலட்டை உடச்சுட்டானே, இந்த பஞ்சாயத்துல என்னடான்னு தூக்கம் வரல. ஒரு மாசத்துக்கு மேல தூக்கம் இல்ல. என்ன பண்றதுன்னு சரி போனா அந்த கேரளால ஏதோ பேரு சிரோதரா, அதுக்கு அந்த வைத்தியத்துக்கு பேர் சமஸ்கிருத பேர் சிரோதரா. அப்படியே படுக்க போட்டுங்க, இப்படி மண்டையில கட்டிட்டு இந்த இதை வச்சுக்கிட்டு நெத்தியில இப்படி சுரு எண்ணெய் வச்சு போட்டிருக்காங்க. அதை அப்படியே கண்ணை பிடிவிட்டான். அது அந்த அதுலயே தான் கவனம் இருக்குது. அது அந்த அழுத்தத்தெல்லாம் எடுத்துருந்து கூர்மையா கவனத்தை கொண்டு வந்துருக்கு. போன 3வது நாள்ல தூங்கிட்டாங்க. 9 மணிக்கு தூங்கிட்டேன். அதெல்லாம் நான் கிராமத்துல படுத்தது. ஏறக்குறைய நாங்க அப்ப சின்ன பிள்ளைகள் நாங்க படிக்கும்போது 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவோம், 9 மணிக்கெல்லாம் எங்களுக்கு நடுச்சாமம். அப்படி 9 மணிக்கு தூங்கி சரியா 2 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பிப்பேன், தம்பி எல்லாம் தூங்குவாங்க. அந்த இப்ப தூக்கப்ப நல்லா வருது. அதுக்கு மருத்துவத்துக்கு போனங்க. எப்படி தமிழ் என்று கேரளாவுக்கு போனாங்க? நீ புடுங்கிறதுக்கு அவனுக்கு மாட்டுக்கறி பருப்பு நீ அவனுக்கு இந்திய தேர்தலுக்கு எதுக்குடா ஓட்டு போட சொல்றா? இல்லையே, நான் தமிழக போட சொல்றேன். ராகுல் காந்தியே தமிழன் ஆயிட்டாரு, அப்புறம் நான் என்ன பிரச்சனை எனக்கு? இப்ப இந்த மதம் மாறதுக்கு தடை செய்யறதுலாம் போடுறாங்க, 10 ஆண்டு சரி இனம் மாறதுக்குலாம் போட மாட்டாங்களா? அதுக்கு போட்டா பல பேரை தூக்கி உள்ள போடலாம். அப்ப அது பேசிட்டு எங்க ஐயா ஒருத்தர் சொல்றாரு, நீங்க 10 நாள் இல்ல நாட்டுல ஒண்ணும் நடக்கல, என்னங்க எப்படி சொல்றீங்க? பூரா தொலைக்காட்சி இந்த யூடியூப்லாம் அண்ணன் இல்லாம ஒரு கண்டென்ட் இல்லையடா, ரொம்ப போர் அடிக்குதா, ரொம்ப போர் அடிக்குது, ஒரு வியாபாரம் இல்லை, ரொம்ப பிரச்சனை. இப்போ ஒரு 5-6 மாசம் போயிட்டோம்னா சோத்துக்கு இல்லாம செத்து போயிடுவாங்க. எத்தனை நாளைக்கு ஸ்டாலின் பிரமாதமா ஆட்சி செய்கிறார், இங்கே போகிறார், அங்கே போகிறார், தும்முகிறார், இருமுகிறார், ஆகோ போகோ இதே பேசிட்டா நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அதுல ஒருத்தன் கேட்கிறான், ஏப்பா இப்ப நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் படிவத்தை கேட்கிறான். மீன்ஸ் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, குடியிருப்புக்காரங்களே இப்ப வந்து அதிகாலையில் அடிப்பாங்களே, இப்ப அடிக்கிறது இல்லையே அப்படின்னு அது தெரிஞ்சிருச்சு. இனி ஒருபோதும் நல்ல காலம் பிறக்க போறது இல்லை. அதனால நம்ம இனிமே போய் சொன்னா அடிச்சு கொண்டு வருவாங்க, போய் ஒண்ணு போயிட்டேன். அதனாலதான் எவன் வர்றது இல்ல, குடும்பக்காரன் இல்ல பாருங்க. ஆனா அந்த குடு உடுப்பைய வேற ஆள் எடுத்துக்கிட்டு தாமரை மலர்ந்துரும், தாமரை மலர்ந்துரும், நான் பார்வையினா ஆண்டே எதிரும், பார்வையினா வந்துடும், நாங்க தானே எதிர்க்கு போங்க. என்னவோ நடக்குது, என்ன செய்யறது சொல்லுங்க. சரி, ஒன்னை நீங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கணும், பிறந்துட்டீங்க இந்த இனத்துல, இதுக்கு செய்ய வேண்டிய பிறவி கடன் ஒண்ணு இருக்கு, செய்யுங்க. நீங்க எனக்காக, இந்த நாட்டுக்காக, மக்களுக்காக நீங்க உழைக்கவே இல்லை, உங்களுக்காக, உங்க சந்ததியினருக்காக உழைக்கிறீர்கள்.
ஈழத்துல இப்படி வாகனத்துல போகும்போது நான் பார்க்கும்போது இந்த பக்கம் பதாகைகள் இருக்கும். இந்த பதாகையில் என்ன எழுதிருக்குன்னா, சின்ன குழந்தைகள் கண்ணீரோட அழுதுகிட்டு அந்த செல்லடிச்சு சின்ன சின்ன பிள்ளைகள் காயங்கள் இருக்கும்ல, அதோட படங்களை போட்டு அந்த குழந்தைகளின் குரல் மொழியா வரும். அக்கா, அண்ணா, அப்பா, அம்மா. இந்த 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 அடிமை நிலையை, இந்த போரை எங்களுக்கு விட்டு விட்டு செல்ல போறீர்களா, எங்களுக்கு கையளிக்க போறீர்களான்னு கேக்குது. நீங்களே வென்று விடுதலை பெற போறீர்களா, எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா அப்படின்னு கேட்கறது. அதையே நான் உங்க கேட்கிறேன். இந்த அடிமை நிலையை, இந்த இழிநிலையை, இந்த 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் ஒரு முளை கரும்புக்கும் 1/2 கிலோ அரிசிக்கும் 1/2 கிலோ சர்க்கரைக்கும் கையேந்திருந்த இழிநிலையை இன்னும் நம் சந்ததியினருக்கு விட்டு விட்டு செல்ல போறோமா? கடையில் வாங்கி தண்ணி குடிக்கிறது எப்படி? இது எத்தனை நாளுக்கு குடிச்சிருவ? இந்த அடிமை நிலையை அப்படியே நம் பிள்ளைகளுக்கு விட்டு விட்டு செல்ல போறோமா? இல்லை, இதையெல்லாம் ஒழித்து விடுதலை பெற்ற, உரிமை பெற்ற சுதந்திர பிள்ளைகளாக நம் தாய் நிலத்தில் அவர்களை வாழ வைக்க போறோமா? இதான் நம்மகிட்ட இருக்கிற கேள்வி. அதான் நம்மகிட்ட இருக்க கேள்வி. இல்லைன்னா நீங்க உங்க வேலையை பாருங்க. நீங்க சொத்தை வைங்க, நீங்க கோடி கோடியா சம்பாருங்க, சாப்ட்வேர்ல வேலை செய்யுங்க. அமெரிக்க அடிமைகள் எஜமா முழிச்சிருக்கும் போது நீ தூங்கக்கூடாது, ராத்திரி பூரா வேலை செய்வ. ஒரு ஒரு புள்ள வந்து என்னோட ஜிம்ல வேலை செய்யுது. என்ன வேலை செய்யற? சாப்ட்வேர்ல. என்ன சம்பளம்? 30,000. 30,000க்கு இரவு முழுக்க வேலை செய்யறாங்க. ஒரு மாசம் 30,000, 1000 ரூபாய் சாதாரணமா சம்பாதிக்கிறான் நம்மால. அமெரிக்க அடிமை. எஜமா முழிச்சிருக்கும் போது அடிமை நீ எப்படி தூங்கலாம்? முழிச்சிரு. இந்த பெண், இந்த நம்ம தம்பிகள் அமெரிக்காவுக்கு போனா 3 லட்சம் கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் இங்கே வைத்தால் அடிமை மாதிரி அதிகபட்சம் 50,000, ரொம்ப போயிட்டா 1 லட்சத்துக்குள்ள முடிச்சிடலாம். இதுல வேலை செய்யறத வளர்ச்சி நினைச்சுக்கிட்டு 30 வயசுல முதுகு வலி வந்து கண் பார்வை மங்கி உடல்ல எல்லா நோயும் வாங்கி கொண்டு சாகுறான் நம்மால். காசை வங்கியில போட்டா வட்டி தரும். நல்லா ராஜா மாதிரி காலை நீட்டிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியா, தம்பி வங்கி வட்டி தரும் தம்பி, சாப்பிட ரொட்டி தராது தம்பி, அதை எங்க ஆத்தால் அப்பன்னு விளைய வச்சு தரணும் தம்பி, அதனால நீங்க சாப்ட்வேர்லே வேலை செய்யுங்க தம்பி, ஆனாலும் 3 வேளை சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் தம்பி, சாப்பாடு நாங்க தான் ஊட்டணும் தம்பி. இப்ப 11G 13G வந்துருச்சு ராஜா. அது 50வது G வந்தாலும் பசிக்கு கஞ்சி விவசாயி நான் தான் தம்பி ஊட்டணும் ராஜா. எத்தனை G வந்தாலும் கஞ்சி நான் தான் ஊட்டணும். அதனால விவசாயிய மறக்காம ஓட்டு போட்டுருங்க ராஜா, ஓட்டு போட்டுருங்க. விவசாயி படத்தை தேர்தல் முடிஞ்சவன போய் பாருங்க. அது வரைக்கும் அந்த படத்துக்கு எல்லாரும் வாழ்த்து செய்தியை போட்டு தூக்கி தள்ளுங்க. நம்ம பிள்ளைங்க தான், படைப்பாளியை கொண்டாடுங்க. அது நமது அடையாளம், நமது முகம். திரைக்கலை என்பது அறிவியலின் அழகான குழந்தை. ஒவ்வொரு தேசியனத்தின் அழகிய கலை முகம், அழகிய கலை முகம். பேச்சும் திரைக்கலையும் இராணுவத்தின் வலிமை மிக்க 2 படைப்பிரிவுகள்ங்கிறார் தலைவர். நமக்கு ஒரு காலம் வரும், தீரன் சின்னமலையின் வரலாற்றை 1000 கோடியில் எடுக்க, அது 5000 கோடி வசூலிக்கும், அது வேற. வேலுநாச்சியாரை, மருதுபாண்டியை, பூலித்தேவனை, அழகுமுத்து கோனையெல்லாம் காவியமா என்ன பிரேவ்காட்னு ஒரு இந்த பாகுபலின்னு ஒரு கற்பனை கதை எடுத்து பல 1000 கோடி வசூலிக்கும் போது உண்மையான வரலாற்று எடுக்க முடியாதா? யோசிச்சு பாருங்க. வெள்ளக்கார மரண தண்டனை விதிச்சிட்டான். நம்ம உடன் பிறந்த ரத்த துரோகத்தால வீழ்ந்தவங்க. எதிரிகளால் எப்பவுமே வரலாற்றில் தமிழர்கள் வீழ்த்தப்பட்டது இல்லை, இது சத்தியம். எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்க. பண்டார வன்னியன், தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர், பாட்டி வேலுநாச்சியார், எல்லாருமே, அழகுமுத்துக்கோன், எல்லாருமே உடன் பிறந்த ரத்த துரோகங்களால் வீழ்த்தப்பட்டவங்க. கடைசிக்கு நம் தலைவர். அது எனக்கும் தொடர்பு. ஒருவனுக்கு நிறைய எதிரிகள் இருந்தால் அவன் சிறந்த வீரனாக இருக்கிறான் என்று பொருள். ஒருவனுக்கு நிறைய துரோகிகள் இருந்தால் அவன் மிகவும் நல்லவனாக இருக்கிறான் என்று பொருள். இது 2 மாதம் தலைவன் இருந்தார். அதே மாதிரி நாமளும் இருக்கோம். நமக்கும் அதே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். தலைவரே நமக்கு என்ன கற்பிக்கிறார்? எதிரி எப்பவும் தூர இருப்பான், துரோகி எப்பவும் அருகிலே இருப்பான். இன்றைய நண்பன் நாளைய துரோகி. அதனால
அதனாலதான் அவர் வெறுத்து போய் எதிரியை விட்டு வை துரோகியை சுட்டு வைத்தார். எதிரியை கூட விட்டு வைடா, துரோகிய உடனே போட்டல்றான்ட்டு. அது ராணுவ அரசியல்னால நடந்துச்சு, நம்ம மக்கள் அரசியல்னால கருமம் போ. சரி போ 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 போயிட்டு போ போயிட்டு போ. நல்ல கடுமையா உழைங்க. 7 நாள் தான், 10 14ஆம் தேதியோட பரப்புரை முடிஞ்சிருக்கு. 7 நாள் நீங்க உழைங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓசோ சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நமக்கு அறுவடைக்கான நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் விதைப்பதற்கான நாள். விதைங்க. ஒரு விவசாயி விதைத்து இவ்வளவு விதைகள் நீங்கள் இத்தனை லட்சம் விதைகள் முளைத்திருக்கிறீர்கள் என்றால், லட்சக்கணக்கான விவசாயிகள் விதைத்தால் எத்தனை கோடி விதைகள் முளைக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்க. சளைக்காமல் விதைங்க, நம்பிக்கையோடு விதைங்க. உறுதியா நம்ம வெல்லுவோம். இந்த சிக்கல்களை எல்லாம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் கேட்பதற்கு வந்தவர்கள் அல்ல, நாம் தீர்ப்பதற்கு வந்தவர்கள். அதை நம் மக்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் செய்வோம், உறுதியாக செய்வோம், தீர்ப்போம். இவங்க கிட்ட நம்பியும் பேச முடியல. நான் வந்தால் அதை செய்வேன்னா அவன் வேற அவனே சிந்திச்சு செய்யற மாதிரி அறிவிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுதானே அவங்க செய்யறாங்க. எல்லாம் அவங்களே கொண்டு வந்த புதிய திட்டம் போல. நாங்கள் வந்தா தமிழ்நாடு வங்கி திறப்போம். நான் தமிழர் வைப்பகம்னே, அது தமிழ்நாடு வங்கின்னு ஏன் இன்னும் திறக்கல? சாவி தொலைஞ்சிட்டாங்க, சாவியை தொலைச்சுட்டாங்க. 5 வருஷம் கழிச்சு 5வது வருஷம் அடுத்த தேர்தலை சந்திக்கும் இதே தேர்தல் அறிவிப்புல வரும். எழுதி வச்சுக்க, நாங்கள் வந்தால் வங்கி திறப்போம். எங்க ஊர்ல எங்க ஐயா சிதம்பரம் தெரியுமில்ல, நிதியமைச்சர். எங்க ஊர் சிவகங்கையில மட்டும் 100 கணக்கான வங்கி திறந்தார், தெருவுக்கு ஒரு வங்கி. நான் கேட்டேன், ஐயா மேல போட்டு ஒரு அங்கேயும் கட்டிக்கிற லுங்கி இல்லாத எனக்கு இதுக்கு தெருவுக்கு 2 வங்கி? அதோட முடிஞ்சு கதை. புரியுதா உங்களுக்கு? தெரு வங்கி என்ன இருக்கு? நான் போய் சேமிக்க போறேன். கேஷ்லெஸ் எக்கனாமி, செல்போன் டிரான்சாக்சன். எங்க அம்மா காட்டுல 5 பேர் வேலை செய்யறாங்க, சம்பளம் எப்படி கிடைக்கும்? அப்பா செல்போன்ல கொடுப்பா, டிரான்சாக்ட் பண்ணி விடுறேன். என்ன செல்போன்ல டிரான்சாக்ட் பண்ணி சொல்லி முடியுமா என்ன? எப்பா அந்த சுப்மிஷன் கொடுப்பா, கிழிச்சு விடுறேன். எடா பைத்தியக்கார பையில 1 லிட்டர் பாலை கறந்து எங்க அப்பத்தா வீட்டுக்கு 100 மில்லி ஊத்திட்டு வருது. ஒரு மரக்காப்படியை கொண்டு போவோம். ஏன்பட்டுமா அப்பத்தா 100 மில்லி ஊத்திட்டு போ, காசு அந்த வச்சிருக்க எடுத்துக்காங்க, ₹1 அதை இங்க எதுல டிரான்சாக்ட் பண்றது? இவங்க எப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் பத்தியில முடிச்சு விட்டா நாட்டை. செல்போன் டிரான்சாக்சன் எல்லாமே டிஜிட்டல். செல்போன் டிரான்சாக்சன் மின்சாரமே இல்லாத கிராமத்தில் என்ன நடக்கும்? அவன் மின்சாரமே இல்லாம கிடக்கிறான். அவன் கிராமத்தில் இவரே பேசுறார், விடுதலை பெற்ற நாட்டில் 70 ஆண்டுகளில் மின்சாரமே போய் சேராத பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள். அந்த கிராமத்தில் எப்படியா செல்போன் டிரான்சாக்சனுக்கு வருவான்? எப்படி வருவான்? எனக்கு பிடிக்கல, எங்கேயாவது போயிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச நாடுகள் இருக்கு. டென்மார்க் இருக்கு, எங்க மச்சா எங்க அண்ணிலாம் அங்கதான் இருக்காங்க. நீ வரமாட்ட, உன்னால வர முடியாது, பொண்டாட்டி பிள்ளை அனுப்பு, எப்போ மாவீரன் மனைவி அனுப்பு, இங்க இருந்து படிக்கிட்டு நாங்க பாத்துக்கிறோம். இவளுக்கு அந்த கணக்குல தான் இருக்க, உன்னோட என்னத்தை நாங்க கிளம்புறோம் தான் இருக்காங்க. ஏமா இருமா, எனக்கு பாஸ்போர்ட் விட்டு நானும் பின்னாடி வரேன். அவன் தரமாட்டான் தரமாட்டான் தரமாட்டான். நம்ம கதை இல்ல, வந்தா சுட்டான் செத்தான் ரிப்பீட். வந்தா சுட்டான் செத்தா ரிப்பீட். அதான் நம்ம விடமாட்டான் விடமாட்டான். அவனுக்கு ஒரு பயம் இருக்கு என்னை பார்த்தாலே. சரி, எனக்கு ஒரு திமிரும் பெருமிதம் தான் இருக்கு. என்ன நமக்கு இருக்குல்ல, பெகாசஸ்ல 50 பேரை ஒட்டு கட்டுதல், நம்ம 50 பேர்ல நம்மள ஒரு கேளு நல்லா கேளு. என்னை கேட்டான் அவர்த்தானே, நம்மளை ஒட்டு கட்டிட்டாங்கன்னே என்னடே பண்ணுவாங்க. சரி, நான் பேசுனது எல்லாம் கேட்டிருந்தா உண்மையிலே மான உணர்ச்சி ரோச உணர்ச்சி இருந்தா தற்கொலை பண்ணி செத்து இருக்கணும், இல்லைன்னா திருந்தி இருக்கணும். இது 2மே நடக்கல இல்ல. அப்ப கேட்டு ஒரு பயனும் இல்லை. ஒருத்தன் இவ்வளவு பேசுறானே, இதை கேட்டாவது சரா நம்ம நல்லபடியா ஆட்சி செய்யணும், திருந்தி இருக்கணும். இல்லைன்னா நம்ம இவ்வளவு கவலமானவனா தொங்கிருக்கணும். 2 நடக்கலையே.
அப்புறம் என்ன செய்யும்? சரி பார்ப்போம். தைரியமா இருந்து களத்துல வேலை செய்யுங்க, சோர்ந்துடாதீங்க. 7 நாள் தான். சென்றவர் போக நின்றவர் முன்னேறுக. மாசத்துக்கு பேரணி நடத்தி போகும்போது சீன பெருந்தேசத்துல நூற்றுக்கணக்கா ஆயிரக்கணக்கா செத்து செத்து விழுகும்போது அவர் சொன்ன வார்த்தை, இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுகன்னாரு. நான் சென்றவர் போக நின்றவர் முன்னேறுகதான், ஒரு வழி இல்லை. வரும். நம் கட்சி விட்டு போனவர்கள் எல்லாம் வருந்தி திருந்தி மறுபடி வந்து கட்சியில சேர்ந்து ஆக சிறப்பாக களப்பணியாற்றுவதை நாம் பார்க்கிறோம். நடந்துகிட்டு இருக்கு. அதுபோல இதெல்லாம் எதையும் நினைவில் வச்சுக் கொள்ளாம, தேவையற்ற சிந்தனையில் வைக்காம, குற்றங்குறை கூறிக்கொண்டு ஒருவர் குறை சொல்லிக் கொண்டு சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் பண்ணிக்கிட்டு கூடாது. அவனை வீழ்த்திட்டு நம்ம முன்னேறணும், இவனை வீழ்த்திட்டு முன்னேறணும். உனக்கு எதிரி உன் கட்சிக்குள்ள இல்லை, உனக்கு எதிரி வெளியில். அதை விட்டுட்டு கடுமையா உழைச்சு வேலை செய்யுங்க. வகாப்பு மனைவி நிறுத்திட்டாரு, அதுக்கு நம்ம எப்படி வேலை செய்யறது? செய்யல, வெளியில போ. அவன் ஒரே ஆள் வேலை செஞ்சுப்பான். கவாஸ்கர் மனைவி நிறுத்திட்டான், வேலை செய்வான், அவனே செய்வான். வான்மதி சொந்த சகோதரி நிறுத்திட்டாரு, அவரே செய்வார். நான் கூட இருப்பேன். போ, என்ன கட்டு போச்சு? வேலை செய்யலாம், என்ன கட்டு போச்சு? அப்படிலாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சியில கூட்டமா வந்து ஓட்டு கட்டாங்க போட்டோம்லாம் கிடையாது. கொள்கைக்குத்தான் போட்டிருக்கான். நாம் தமிழர் கட்சிக்கு எத்தனையோ கட்சிகளுக்கு வந்து வாக்கு செலுத்தாத வாக்குச்சாவடிகள் இருக்கு. பெரிய செல்வாக்கு பெற்றவர், புகழ்பெற்ற தலைவர்கள் கட்சிக்கு, கோடிக்கணக்கா செலவு பண்ண கட்சிக்கெல்லாம் வாக்கு செலுத்தாத வாக்குங்க இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்நாட்டு வாக்ககத்தில் ஒரு வாக்ககம் கூட நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தாத வாக்ககம் இருக்கு. என் கட்சி இல்லாத இடத்தில் 600, 700, 800, 100, 400, 300 ஓட்டு வந்திருக்கு. சபாநாயகர் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க சொந்த கிராமத்துல அவரை விட நம்ம கட்சிக்கு 40 ஓட்டு அதிகம். நான் சொல்லல, அவரே சொல்லிடுவார். அவரே சொல்லிடுவார். ஐயா சிதம்பரம் ஐயா அவருடைய சொந்த ஊர். அந்த ஊர் 1200 ஓட்டு நம்ம நினைக்கிறேன். 1200 ஓட்டுல 650 ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு போட்டிருக்காங்க. வேட்பாளர் யார் தெரியாது. ஒருவேளை நான் நின்றிருந்தா கதையே கந்தல் தான், வேற மாதிரி ஆயிருக்கும். அதனால சோர்வடையாத. மக்கள் நம்ம கூட வர தயாராயிட்டாங்க. நீ மக்கள் கிட்ட போ, உண்மையும் நேர்மையா போ, துணிந்து போ, தெளிந்து போ. பதறாத, பதறாத. பதறாத காரியம் சிதறாதுங்கிறான். பதறாம போ, நிதானமா போ. அவசரத்துல அண்டா குலகை விட்டாலும் உள்ள போகாதுங்கிறான். அவசரப்படக்கூடாது. படபட சில பேர் என்கிட்ட வந்து உங்களை பார்த்தோன்னா எனக்கு வார்த்தையோ இல்லை, படபடப்பா. எதுக்கு படபடப்பு? நான் பூதமா? ஐயோ, பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது எனக்கு வார்த்தை இல்லை. ஐயோ, நிறைய பேசணும் வந்து மறந்துட்டு பிட்டெடுத்து கொண்டு வந்துருக்கலாம். பார்த்து பார்த்து பேசலாம். ஏன்னா இங்க பெரும் பெரும் தலைவர்கள், முதலமைச்சர்களே பிட்டடிச்சு தானே எழுதுறாங்க, பேசுறாங்க. அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால தைரியமா உழைங்க, நம்பிக்கையோடு வேலை செய்யுங்க. நம்ம வெல்லுவோம். இந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மக்கள்கிட்ட சொல்லுங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து தீர்வு காண்போம். இவர்களைப் போல் அல்ல, 50 ஆண்டுகளா ஏமாற்றி இவர்களைப் போல் அல்ல. நாங்கள் உங்கள் பிள்ளைகள். நாங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் அல்ல, உங்கள் பிள்ளைகள். நாங்கள் வானத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, உங்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள். குறை கேட்கல, குறை தீர்க்க வாய்ப்பு தாருங்கள் என்று கேள்வி. விவசாய சின்னத்தை கொண்டு போய் சேருங்க. தொடர்ச்சியா மக்கள்கிட்ட நின்று 7 நாள், சரியாக 7 நாள் கடுமையா உழைங்க. உறுதியாக நம்ம வெல்லுவோம். அதை உலகிற்கு உறக்கச் சொல்வோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி நாளை அதை சொல்லும்.